அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் அனைத்தும் படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல இறைவன் ஒருவனுக்கே என்றென்றும் உரித்தாகும். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், தீர்ப்பு நாளின் அதிபதி. அத்தகைய மகத்துவம் மிகுந்த இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. அது வழி தவறிய ஒரு வழியும் அல்ல, உன்னுடைய கோபத்திற்கு ஆளான ஒரு வழியும் அல்ல. இந்த கல்வியை நீ எங்களுக்கு முழுமைப்படுத்தி கொடுப்பாயாக. பேச்சிலும் எழுத்திலும் நீதான், நீ படைத்திருக்கின்ற பேச்சிலும் எழுத்திலும் எது சிறந்தவர்களாக இருக்கும் என்றால் அது உன் படைப்பினங்களின் கண்ணீர் துடைக்கக்கூடிய பேச்சுக்களும் கண்ணீர் துடைக்கக்கூடிய எழுத்துக்களும் ஆகும். அத்தகைய பேச்சுக்களாக எங்களுடைய பேச்சுக்களையும் அத்தகைய எழுத்துக்களாக எங்களுடைய எழுத்துக்களையும் ஆக்கி அருள் புரிந்து உன்னுடைய கோடானும் கோடி படைப்பினங்களின் கண்ணீர் துடைக்கும் கருவிகளாக எங்களை எல்லாம் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பு தொடங்குகிறது. அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே, அந்த அமைதி முழுமையாக ஏற்பட வேண்டும் என்றால் உடலும் மனமும் ஒருங்கே அமைதியடைய வேண்டும். அந்த வகையில் நீங்கள் எல்லாம் முழுமையான மன அமைதியோடும் மனநலனோடும் உடல் அமைதியோடும் உடல் நலனோடும் வாழ வேண்டும் என்பதற்காகவே அமைதி நிலவட்டும் என்ற பிரார்த்தனையை படைத்தவன் முன்பாகவும் அமைதி நிலவட்டும் என்ற வாழ்த்துக்களை உங்களிடத்தில் வைத்து இந்த வகுப்பை தொடங்குகிறேன். அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு வந்து அனாட்டமியில் வந்து நெக்ஸ்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம், செரிமான மண்டலம். உணவு சாப்பிடாத எந்த ஒரு உயிரினத்தையும் நாம் படைக்கவில்லை. உணவு சாப்பிடாத எந்த ஒரு உயிரினத்தையும் படைக்கவில்லை என்று திருமறை சொல்லுது. அப்போ சாப்பிடாம யாரும் இருக்க முடியாது. ஆனால் சாப்பாடு தான் வந்து பெரும்பாலான நோய்களுக்கு காரணமாக அமையுது. அதே மாதிரி ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது கூட வந்து அதிகமான ஹார்ட்டுடைய வேலை எதுக்குன்னு சொன்னால் அது வந்து செரிமானத்தை சரி பண்ணுறதுக்கு, உணவை சரி பண்ணுறதுக்கு தான் அது பயன்படுது. அப்போ மற்ற வேலைகளுக்கெல்லாம் குறைவான வந்து ரத்த ஓட்டம் தான் தேவைப்படுது. ரத்தம் அதிகமாக வந்து பிளட் சப்ளை பண்ண வேண்டிய வேலை ஹார்ட்டுக்கு எங்கே அதிகமாக நடக்குதுன்னு சொன்னால் அது டைஜஸ்டிவ் சிஸ்டம், செரிமான மண்டலத்துக்காக தான் அதிகமாக செய்யுது. அதனால தான் வந்து செரிமான மண்டலத்தை வந்து நம்ம சரியாக வச்சுக்கிட்டோம், சரிப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னு சொன்னாக்க பெரும்பாலான வந்து நம்ம வந்து ஆரோக்கியத்தை முழுமையாக நமக்குள்ளே வச்சுக்கலாம். சீக்கிரமாக நம்ம பலவீனம் அடையாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு செரிமான மண்டலத்தை சரி பண்ணுறது மூலமாக இருக்குது. அதுக்கு நம்முடைய ட்ரீட்மெண்ட்டில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ செரிமான மண்டலம் நம்ம என்னன்னு தெரிஞ்சாதான் அதை நம்ம சரி பண்ண முடியும். இந்த செரிமான மண்டலம் எங்கே தொடங்கி எங்கே முடியுது? எப்போவுமே நம்ம அடிக்கடி பேசுகிற வார்த்தை வந்து வேர் வி ஆர் அண்ட் வேர் டு கோ, எங்கே ஆரம்பிக்கிறோம் எங்கே போய் முடியணும், நம்ம எங்கே இருக்கிறோம் எங்கே போகணும்னு தெரியணும்னு சொல்கிறோம். டைஜஸ்ட் சிஸ்டம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா மவுத்தில் ஆரம்பிக்குது, லிப்ஸு. அங்கே ஆரம்பித்து ஆனஸில் போய் முடியுது, அதுவும் ஒரு லிப்ஸு. அது வந்து ஆசன வாயின்னு பேர். வாய் அது ஒரு வாய், இது ஒரு வாய். ஆசனம்னா என்னது? இருக்கை, ஒரு சேர். அந்த இருக்கை இருக்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாய்க்கு பேர் ஆசன வாய். உதடுகள், 2 உதடுகள் அங்கே இருக்கிற மாதிரி அங்கே 2 உதடுகள் இருக்குது, 2 பார்ட் இருக்குது. இங்கே ஆரம்பித்து அங்கே முடிகிற அந்த சிஸ்டம் தான் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம், செரிமான மண்டலம். செரிமான மண்டலத்தினுடைய ஆர்கன்ஸ் என்னென்னலாம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாக்க மவுத்து. இந்த மவுத்து தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு பேர் ஓரல் கேவிட்டின்னு பேர். அடிக்கடி இந்த ஓரல்ன்ற வார்த்தையை நம்ம பார்த்துப்போம் இல்லையா? ஓரல் டெஸ்ட்டு, ஓரல் அப்ளிகேஷன், அப்போ ஓரலாக வந்து இது பண்ணுங்க, இப்படிலாம் வந்து நம்ம வந்து இந்த வார்த்தையில் யூஸ் பண்ணுறோம். ஓரல் கேவிட்டி, அந்த குழாய், அதுதான் வந்து மவுத்து. மவுத்துக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது? லிப்ஸ் இருக்கு, டீத் இருக்கு, கம்ஸ் இருக்கு, டங் இருக்கு, சலைவரி கிளான்ஸ் இருக்கு. வேகமாக பேசல, ஈஸி இது. இப்போ மவுத் அப்படின்ற ஒரு ஓரல் கேவிட்டி. கேவிட்டின்னா என்னது? ஒரு குழி. அந்த வாய் அப்படின்ற ஒரு அந்த பள்ளத்துக்குள்ள என்னென்னலாம் இருக்குது? லிப்ஸு, அப்பர் லிப், லோயர் லிப்பு, டீத்து, அப்புறம் கம்ஸு, இந்த டீத்தை பிடிச்சிருக்கிற கம்ஸு, ஈறுகள், அப்புறம் டங்கு, அப்புறம் சலைவரி கிளான்ஸ், டங்லேயே இருக்குது. உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்கு இல்லையா? உமிழ்நீர் சுரப்பி மாதிரி இன்னும் 2-3 சுரப்பிகள் இருக்குது. அதில் பொதுவான பேர் வந்து சலைவரி கிளான்ஸ், SALIVARY, சலைவரி கிளான்ஸ்.
இந்த சலிவரி கிளான்ஸ்ல என்னென்ன பேர் இருக்குன்னு சொன்னா பெரோட்டிட் கிளான்ஸ், PAROTID, PAROTID, பெரோட்டிட் கிளான்ஸ். சும்மா அப்சர்வ் பண்ணுங்க, நீங்க நோட் பண்ணலாம் வேண்டியதில்லை. சும்மா காதில் வாங்கி வைங்க, ஒரு தடவையாவது காதில் வாங்கணுமே, நம்ம உள் வாங்கணுமேன்றக்க தான் சொல்கிறேன் இதை. நீங்கள் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து அங்கே வந்து இப்போ எல்லாம் டென்ஷன் ஆகிடுறாங்க. யாரெல்லாம் டென்ஷன் ஆகிடுறாங்க? ஆன்லைனில் உட்காந்துருக்கவங்களாம் டென்ஷன் ஆகிடுறாங்க. ஏன்னு சொன்னால் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் வந்து டீட்டெயில்டாக நீங்கள் பேசுகிறீங்க, அவங்கள பார்த்து பேசுகிறீங்க, எங்களை பார்த்து பேச மாட்டீங்க. அவங்களுக்கு மட்டும் சொல்லித்தரீங்க, எங்களுக்கு சொல்லித்தர மாட்டீங்க. ஏன்னா கிளாஸே இது ஆன்லைன் கிளாஸு. அப்போ என்னன்னு கேட்டால் நீங்கள் பாட்டில் உட்காந்து எழுதுறதுக்கு நான் வந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லும் போது அங்கே வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து காண்டாயிடுறாங்க உங்களை பார்த்து. என்ன எழுத வேணாம், யாரும் எழுதக்கூடாது. டோன்ட் ரைட் எனி திங். சும்மா காதில் வாங்கினா போதும். என்ன இந்த பெரோட்டிட் கிளாண்ட்னா எங்கே தெரியுமா? நம்ம வந்து ஒரு நெல்லிக்காயை கடிச்சோம்னா எங்கே வந்து ஒரு மாதிரி நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். இந்த மவுத்தில் தான் இருக்கும். நம்ம ஏன் தொண்டைக்கு போகிறீங்க? மவுத்துக்குள்ளே தான் இருக்கணும், மவுத் தாண்டி போகக்கூடாது. வேற ஒரே ஆள் தான் பேசிட்டு இருக்காரு. எங்க? அந்த பார்ட்டு, இந்த இடம், இந்த இடத்துல அப்படியே கூசுற மாதிரி இருக்கும். அப்படி காது வரைக்கும் மின்னல் வெட்டுற மாதிரி வலிக்கும். நெல்லிக்காயை கடிச்சவங்களும் தெரியாது. அந்த இடம் தான் வந்து பெரோட்டிட் கிளாண்டு. அப்புறம் தாடை சுரப்பி, சப் மேண்டிபுலர் கிளாண்டு, மேண்டிபுலர் கிளாண்டு. இந்த பார்ட்டுக்கு பேரு மேக்ஸிலரி, இந்த பார்ட்டுக்கு பேரு மேண்டிபிள். சரிங்களா? இந்த மேக்ஸிலரி கிளாண்டு வந்து இது மேக்ஸிலரி ஏரியா வந்து அசையாது. ஏன்னா மண்டை ஓட்டோட ஜாயின் பண்ணியிருக்குது. இந்த மேண்டிபிள்ன்றது அசையும். கீழ்த்தாடை எப்பவுமே அசையும். அதாவது மேல் தாடை கீழ்த்தாடை பேர் தான் அது. ஈஸி. ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு அது என்னவா இருக்கும்னு ஆராய்ச்சிலாம் பண்ண வேணாம். மேல் தாடை வந்து மண்டை ஓட்டோட சேர்ந்துருக்குது. இது அசையக்கூடிய பார்ட் இல்லை. கீழ்த்தாடை அசையும். இதுதான் வந்து லோயர் ஜா, இதுக்கு பேர். இது அப்பர் ஜா. ஈஸியாக நீங்கள் வந்து மேக்ஸிலரி மேண்டிபிள்ன்றதை விட அப்பர் ஜா லோயர் ஜா அப்படின்னாக்க, லோயர் ஜா தான் அசைகிறது. நம்ம பேசுறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ நம்ம மெல்றதுக்கோ அசையக்கூடிய விஷயம் வந்து லோயர் ஜா. இதுதான் வந்து மேண்டிபிள். இந்த மேண்டிபிள் இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி வந்து சப் மேண்டிபுலர் கிளாண்டு. அப்புறம் டங்ல இருக்கக்கூடிய வந்து பேசுறதுக்கு ஒரு சலைவா, ஒரு சுரப்பி இருக்கணும் இல்லையா, அதுதான் வந்து சப்லிங்குவல் கிளாண்டு. லிங்குன்ற வார்த்தை வந்தாலும் என்னது? லாங்குவேஜ். இப்போ லாங்குவேஜ் தரக்கூடிய ஒரு கிளாண்டு. ஈஸியா இருக்கா? இவ்வளவுதான். இதுக்கு அடுத்தது என்ன இருக்குது? இந்த கிளாண்ட் 3 கிளாண்டு. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம எச்சிலை பத்தி பேசணும். சலைவா. சலைவா பத்தி இப்ப சயின்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். சலைவா வந்து எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து. இது வந்து இந்த சயின்ஸுக்கு அப்பாற்பட்டு பேசிட்டு இருக்கோம் சப்ஜெக்டை. நான் கொஞ்சமாவது நம்ம வந்து நாலேஜ் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம என்ன வந்து அனாட்டமியில் கொடுத்துருவாங்களோ அது மட்டுமே உள்வாங்கிட்டு போனோம்னா அது வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. நமக்குன்னு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி இடங்கள்ல வந்து சலைவாவில் ஜீரணிக்காத எந்த ஒரு பொருளும் உடம்பு வந்து ஜீரணிக்காது. அப்போ எந்த ஒரு நீ கருங்கல்லையோ களிமண் உருண்டையை கூட நாக்கிலேயே வச்சிருந்து கரைஞ்சி போச்சுன்னா உள்ள ஜீரணமாயிடும். பாம்பு விஷத்தை கூட நாக்கில் ஜீரணமாயிடுச்சுன்னு சொன்னா உள்ள ஜீரணமாயிடும். அப்படிப்பட்ட வலிமையான ஒரு என்னது டைஜஸ்டிவ் ஜூஸ், அதுதான் வந்து சலைவா. நிறைய உதாரணங்களோட சில பேர் வந்து இந்த விஷத்தை பத்தி பேசும்போது சொல்லுவாங்க, வந்து மற்ற விலங்குகள் கடிச்சு மனுஷன் செத்து போறான், ஆனா மனுஷனுடைய கடிச்சான்னா அவனுடைய அந்த பல்ல இருக்கிற விஷம், அந்த உண்மையில் இருக்கிற விஷம் வந்து மற்ற விலங்குகளை வந்து சீக்கிரமா சாவடிச்சிடும்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு இது சயின்டிபிக் ப்ரூஃப்னு எனக்கு தெரியாது. இது வந்து நிறைய வந்து இதை பத்தி ரிசர்ச் நடந்துட்டு இருக்குது நம்ம சலைவாவை பத்தி. அவ்வளோ பவர்ஃபுல் விஷயம் வந்து நம்ம சலைவா. எதையும் ஜீரணிக்க முடியும். இப்போ சக்கரை நோயாளிகளுக்கு வந்து உமிழ்நீரில் வந்து நாக்கு வந்து உணவை வந்து திடப்பொருளை கூழாக்கி சாப்பிடுங்கள்னு மருத்துவர்கள் பேசிட்டு இருப்பாங்க. எல்லாம் யூடியூப் ஓப்பன் பண்ணி லட்சக்கணக்கான பேசுவாங்க அதை. அப்போ வந்து அந்த எப்படி ஆகுதுன்னு சொன்னால், அந்த சலைவாவில் மிக்ஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு உணவையும் உடம்பு வந்து சீக்கிரமாக டைஜஸ்ட் பண்ணிக்கும். ஏன்னா அதனால தான் வந்து இயற்கையாக ஆனவன் என்ன பண்ணிக்கிறான்னா, அறுசுவையே நமக்கு எங்கிட்ட புரியும்னா நாக்கில் மட்டும்தான் புரியும். தொண்டையில் இறங்கிட்டா அது எந்த சுவையாக இருந்தாலும் தெரியாது. களிமண்ணாக இருந்தாலும் சரி, கல்கண்டாக இருந்தாலும் சரி,
தொண்டையில் இறங்கிட்டா அதுக்கு ஒன்றுமே புரியாது. அது என்னவோ ஒன்று உள்ளே வந்துச்சு, அவ்வளோதான், கொண்டு போய் சேர்த்துருவோம். அதை கொண்டு போய் வாங்க வாங்க நம்ம கூட்டு போய் அது எதை வந்தாலும் அது வந்து கரைச்சி கூழாக்கி 3ஆக பிரித்து கொடுக்குறது அங்கே வேலை. ஆனால் இங்கே தான் வந்து அது என்ன புளிப்பு, கசப்பு, இது வந்து தோற்பு, இனிப்பு, உப்பு, அந்த மாதிரி சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஐயோ இது வந்து தீஞ்சு போச்சு, இது வந்து இந்த டேஸ்ட் நல்லாவே இல்லை, இது மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்குது, இது நல்லாவே இல்லையே, இது சவுக்கு சவுக்குன்னு இருக்குது, இதுனா மெல்லவே முடியல, இது வந்து நல்லா இருக்குது, மென்னாதான் நல்லா இருக்குது, இது மெல்லாமல் நல்லா இருக்குது, அந்த சாக்லேட் மேல் பக்கமாக இருக்குது ஒரு பார்ட் இருக்குது, உள்ளே வேற மாதிரி இருக்குது, உள்ளே வந்து சூ பண்ணணும், மேலே இருக்கிறது கடிக்கணும், அது பைட்டிங் அப்போ சூவிங், ரெண்டும் மிக்சடாக ஒரு சாக்லேட் தயார் பண்ணியிருக்கிறான். இது எல்லாத்தையும் உணர்ற இடம் இது. இது எல்லாத்தையும் எது ஃபீல் பண்ண முடியும்? டங் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். வேற எந்த ஒரு ஆர்கனாலையும் உணவை டைஜஸ்ட் சிஸ்டம்ன்றது மவுத்துலேருந்து ஆனஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணுது. அவ்வளோ லெங்க்தியான அந்த ப்ராசஸில் வேற எங்கேயுமே வந்து எந்த மாதிரி இது வந்து நேச்சர் அப்படின்னு புரிஞ்சிக்கவே முடியாது. இறைப்பைக்கு, ஸ்டமக்குக்கோ, இன்டெஸ்டைன்ஸ் குடல்களுக்கோ, இல்லை வந்து ஸ்ப்ளீன் மண்ணீரலுக்கோ, இல்லை லிவர் வந்து இப்போ கல்லீரலுக்கோ, இல்லை கேல் பிளாடர் பித்தப்பைக்கோ, யூரினரி பிளாடர் சிறுநீர் பைக்கோ எதுவுமே புரியாது. என்ன அதனுடைய நேச்சர், ஒரு ஃபுட் வாய்க்குள்ள போகுதுன்னு சொன்னா அது வந்து லிக்விடோ சாலிடோ, அதனுடைய நேச்சரை புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குது? டங்க்கு மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறமா உள்ள பார்ட்டு பேரிங்ஸ். இது பொது வழி, ஏற்கனவே பேசியிருக்கிறோம். பேரிங்ஸ் ஏற்கனவே ஒரு இடத்துல வந்திருக்குது இல்லையா? பொது வழி இது எங்களுக்கும் பாகம் இருக்குது சொல்ற இடம் அது இல்லையா? அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் பாகம் இருக்குது அப்படின்னு சொல்ற இடத்துல தான் பேரிங்ஸ் இருக்குது. ஏன்? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துலையும் பேரிங்ஸ் வருது, அப்போ வந்து இந்த டைஜஸ்ட் சிஸ்டம்லையும் பேரிங்ஸ் வருது. அப்போ 2 பேரிங்ஸ் இருக்குதா சார் நம்ம உடம்புக்குள்ள? தொண்டையில் 2 தொண்டை கிடையாது. எத்தனை பேரிங்ஸ் இருக்கு? எத்தனை பேரிங்ஸ் இருக்குது? உங்களை பார்த்து பேசுகிறேன். கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, யாருமே ரிப்ளை பண்ணல. எத்தனை பேரிங்ஸ் இருக்குது? ஒரே ஒரு பேரிங்ஸ் தான் இருக்குது. அது ஒரே பொது பாதை. அது மூச்சு காத்தா இருந்தாலும், தண்ணியா போனாலும், திடப்பொருளா போனாலும் ஒரே பாதை ஒன்று தான். உள்ள போகும்போது 2ஆக பிரிகிறது. ஒன்று மூச்சுக்குழல், இன்னொன்று உணவு குழல். உணவு குழலுக்கு பேர் வந்து ஈசோபேகஸ், மூச்சுக்குழலுக்கு பேர் வந்து லாரிங்ஸ். இந்த பேரிங்ஸ்ல வந்து நேசோ பேரிங்ஸ், நேசோ அப்படின்ற வார்த்தை வந்துட்டாலே என்னது? மூக்குலேருந்து தொடர்புடைய. அடுத்தது வந்து ஓரோ பேரிங்ஸ், வாயிலிருந்து தொடர்புடைய நேசோ பேரிங்ஸ். அப்புறம் ஓரோ, ஓரல், ஓஷோ இல்லை. ஓஷோவை பற்றி ஈவினிங் கிளாஸில் பேசலாம். நம்ம அதுக்கு பார்க்குறது இல்லை, நீங்கள் யாரும் யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. அதுதான் அற்புதமான விஷயம், நீங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. ரைட்டு, லாஸ் எனக்கு இல்லை. இப்போ நேசோ பேரிங்ஸ் அப்படின்னு சொன்னாக்க மூக்கோடு தொடர்புடைய, மூக்கு தண்டில் தொடர்புடைய தொண்டை பகுதி, அந்த ஒரு இப்போ ஏரியா. அதே மாதிரி ஓரல்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுல ஓரோ பேரிங்ஸ்னு சொன்னால் வாயிலிருந்து தொண்டைக்கு தொடர்புடைய பகுதி. அப்புறம் வந்து லாரிங்கோ பேரிங்ஸ், மூச்சுக்குழலோடு தொடர்புடைய தொண்டை பகுதி. அங்கே அந்த மூச்சுக்குழலும் அங்கே ஜாயிண்ட் ஆகணும்ல. இதெல்லாம் பேரிங்ஸுடைய பார்ட்ஸ், அந்த ஏரியா. அப்போ இதுதான் வந்து பக்கத்து வீட்டுக்கும் நமக்கு உள்ள வழி, இதுதான் காம்பவுண்ட் சுவர், இந்த பக்கம் போனால் இது, அந்த பக்கம் போனால் இதுன்னு சொல்கிறோம்ல நம்ம. அதான் இது வந்து குப்பனுது, இது சுப்பனுது, குப்பனுக்கும் சுப்பனுக்கும் சேர்ந்த வால், ரெண்டுக்கும் பொது இது அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி. அவ்வளோதான் மேட்ரு. மூக்கிலேருந்து போனால் தொண்டைக்கு தான், தொண்டைன்றது பொது. மூக்கிலேருந்து போகிற வழி ஒன்று, தொண்டையிலேருந்து போகிற வழி ஒன்று, அது மூச்சுக்குழலை பிரித்து கொடுக்குற வழி ஒன்று. அந்த இடத்துல தான் வந்து நம்ம புறக்கேறிச்சுன்னா கூட அது எப்படி வந்து உணவு குழாயில் போகிற உணவு வந்து மாறி வந்து மூச்சு குழாய்க்குள்ளே போச்சுன்னா புறக்கேறிடுது. மூக்குழாய் சோறு வந்துடுது, அது மாதிரி தண்ணி வந்துடுது, ஜூஸ் வந்துடுது. இப்போ உடம்பு சரியில்லாதவங்களாம் 10 படியாக அப்படி ஊற்றப்போ அப்படின்னுவாங்க, அவ்வளோதான், மூக்கு வழியாக வந்துடும், அப்படியே மூச்சு அடைச்சிடும். ஏன்னா மூச்சு தான் போகணும், மூச்சு தான் வெளியே வரணும். அந்த இடத்துல உணவு வந்துச்சு என்ன ஆகும்? அப்போ அந்த இடத்துல வந்து அந்த இந்த லாரிங்கோ பேரிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் பெரிய இடம். அது அந்த பெரிய இடத்துல போய் இந்த உணவு உள்ள போயிடுச்சுன்னு சொன்னால் உயிருக்கு ஆபத்தாக கூட ஏற்படலாம் அந்த இடத்துல. அவ்வளோதான், தொண்டையுடைய பகுதி முடிஞ்சிச்சா. அப்புறம் ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ் முக்கியமானது. ஈசோஃபேகஸில் வந்து அது உணவு குழாய்,
இந்த உணவு பாதையில் வந்து இந்த பல பிரச்சனை வந்து ஈசோபேகஸ் கேன்சர்லாம் கூட இப்போ நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க நமக்கு. அப்போ ஈசோபேகஸ் என்னன்னு தெரிஞ்சால் தானே இல்லையா? இப்போ நம்ம வந்து ஒரு இடத்த என்னன்னு தெரிஞ்சால் தான் அதை பற்றி அதில் என்னன்னு புரிஞ்சிக்க முடியும். ஈசோபேகஸ்னு ஒன்று போட்டுக்கிறாங்க, கேன்சர்ன்றது புரியுது. ஈசோபேகஸ் கேன்சர் அது என்ன முதுகு தண்டில் போதா, கழுத்தில் வருதா, இல்லை வந்து வயிற்றில் போதா, இல்லை விழாவில் போதா அப்படின்னு தெரியும். நமக்கு வந்து இது உணவு குழாய்னு புரிஞ்சாக்க ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓ ஈசோபேகஸ் ஈஸி எங்களுக்கு தெரியும். அப்படியா? எங்களுக்கு தெரியுன்ற இடத்துல முதல்ல நம்ம தைரியம் வரணும்ல. அப்போ என்னன்னு தெரிஞ்சாதான் தைரியம் வரும் நமக்கு. ஒரு ரிப்போர்ட் பார்க்குறோம், டாக்டர் ஈசோபேகஸ் கேன்சர் நீங்கள் பார்ப்பீங்க, ஈசோபேகஸ் கேன்சர் ஈசோபேகஸ்ன்றது யோசித்தோம், எங்கே அது எங்கேயோ படித்தோம். அது இருங்க வரேன் கொஞ்ச நேரம், அதை ஒரு ரிப்போர்ட் பார்த்துட்டு வரேன்ட்டு கூகுளில் ஓப்பன் பண்ணி யூசோபேகஸ் இதுதானே. ஓ ரைட் ரைட் ரைட், இந்த கஷ்டம் அப்படின்னா இதுதாங்க என்ன சொன்னீங்க, யூசோபேகஸ் கேன்சர் சொன்னீங்களா, நான் அது மேட்டர்னு பார்த்துருந்தேன் கூகுளில் அப்படின்னு சொல்லி வேண்டியது நம்ம சொல்லிவிட்டு யூசோபேகஸ் கேன்சர் என்னங்க இது, அவ்வளோதான். அந்த அந்த குழாயில் வந்து கேன்சர் செல் ஃபார்மேஷன் நடந்துருச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் நம்ம ஈஸியாக, அவ்வளோதான் மேட்ரு. இந்த ஈசோபேகஸ்ன்றது 25 சென்டிமீட்டர் உள்ள ஒரு குழாய், உணவு குழாய். கம்ப்ளீட்டாக வந்து அந்த மசில்ஸ் தான் அந்த குழாயில் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. இது எங்கே போய் ஜாயின் பண்ணுது, ஸ்டமக்கோட கொண்டு போய் ஜாயின் பண்ணுது. இந்த குழாய் வந்து தொண்டை பகுதியிலிருந்து இறைப்பையோட போய் கனெக்ட் ஆகுது ஈசோபேகஸ். அதான் அடுத்த பார்ட்டு. நம்ம இங்கேருந்து வரோம், இங்கேருந்து ஒன்றா சேர்ந்து அது வந்து மூச்சு குழாயை பிரிச்சுட்டு ஈசோபேகஸ்குள்ளே உணவு உள்ளே போகுது, ட்ராவல் பண்ணி நேரம் எங்கே போகுது, ஸ்டமக்குக்கு போகுது, அவ்வளோதான். இதுக்கு நடுவில் வந்து இந்த லங்ஸ்குள்ளே வரப்போகும்போது டயாஃப்ரம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. டயாஃப்ரம் அப்படின்றது அப்படி இது ஒரு மசில்ஸ்லான ஒரு லேயர். மசில்ஸ்லான ஒரு லேயர் இது. இதுக்கு பேர் தமிழில் வந்து உதர விதானம். உதர அப்படின்னாக்க என்னது, உதர அப்படின்னாக்க அப்டாமினல் பாட்டு, வயிறு, இதுதான் உதர. உதிரம் என்னது, ரத்தம். உதிரம் அப்படின்னா ரத்தம், உதரம் அப்படின்னா இந்த பாட், அப்டாமினல் பாட், இதுக்கு பேரு உதரம். விதானம்னா ரூஃப், கூரை, ரூஃப் ஆஃப் ஸ்டமக்கு. இந்த செஸ்ட் ஏரியாவையும் இந்த வயிற்று ஏரியாவையும் பிரிக்கக்கூடிய பகுதிக்கு பேரு டயஃப்ரம். டயஃப்ரம் தமிழ்ல உதரவிதானம், ரூஃப் ஆஃப் த ஸ்டமக். அப்டாமன், ஸ்டமக்கு இல்லை, அப்டாமன். இந்த ஏரியாவையும் பிரிக்கக்கூடிய ஒரு லேயர். இந்த டயஃப்ரம் தாண்டி தான் எங்க போகணும், ஸ்டமக்குள்ள போகணும். இந்த இடத்துல தான் டைஜஷன் ஸ்டேஜ் வந்து 1, 2, 3 இருக்குது. அதில் அவ்வளோ டீப்பாக நம்ம போக வேணாம். அது இன்னும் நம்ம வந்து ஆர்வம் வரும்போது நம்மளாவே தெரிஞ்சுக்கலாம், வேணும்னா பேசுவோம். அதுக்கு அடுத்தது ஸ்டமக். இப்போ ஈசோபேகஸ் அது எந்த வழியாக கடந்து போகுது, டயஃப்ரம் கடந்து போகுது. டயஃப்ரம் கடந்து போகும்போது எங்கே ரீச் ஆகுது, ஸ்டமக் ரீச் ஆகுது. ஸ்டமக்குள்ளே தான் எல்லா ஃபுட்டும் அப்படியே வந்து ராவாக வந்து சேர்ந்துடும், மிக்சட் வித் சலைவா. அந்த ஸ்டேஜ் 1, 2, 3 இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ப்ராசஸ் நடந்துட்டு வருது. ஸ்டமக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிடணும், 2வது ஸ்டேஜ் தான் இங்கே வரும். அப்போ 3 அந்த பாதைகள் என்னென்னது, டங், டங்கில் உணவு வைக்கிறோம், எல்லாத்தையும் அதை வந்து ஒரு என்ன பண்ணிடும், என்ன பண்ணும், டேஸ்ட் பண்ணிடும். நீ என்ன யார் பிரித்து மேய்ஞ்சிரும் அந்த டங்கு.
நீ மொறுன்னு இருக்கிற, நீ கசகசன்னு இருக்கிற, நீ புளிப்பா இருக்கிற, நீ துவர்ப்பா இருக்கிற, கொமட்டம்லாம் இருக்குது. எனக்கு வந்து இது பிடிக்கவே நாக்கில் வச்சாலே அப்படியே இருக்குது. ஐயோ நாராக இருக்குது, அப்படி மண்ணு மாதிரி இருக்குது, இதில் மண்ணு கலந்துட்டாங்கன்னு தெரில. ஐயோ பாயசத்தில் கசகசா போட்டோம்பா, நீ மண்ணு நினச்சிக்காதப்பா அப்படின்ற மாதிரி. நீ கசகசா போடல, சும்மா சொல்லி வச்சிட்டா கூட உள்ளே போய் கசகசன்னு உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு அப்புறம் வெளியே கூட வந்துட்டோம். சொல்லும் போதே இப்படி சொல்லிவிடணும், நான் மறந்துட்டு மண்ணை கழுவாமே போட்டிருப்பாங்க. அது கசகசா போட்டிருக்கோம்பா, நல்லது உடம்பு குளிர்ச்சி அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ உள்ளே போயிடும் அது. அப்புறம் எல்லாமே இது கண்டுபிடிச்சிடும் யாரு. ஆமாம், அங்கே எஸ்கேப் ஆயிடுச்சு ஒரு ஃபுட்டு அப்படின்னா வேற யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் எங்கே போகுது? ஈசோஃபேகஸ்குள்ளே போகுது. ஈசோஃபேகஸ் வழியாக வந்து அது கொண்டு போகிறது தான் அவருடைய வேலை. ரொம்ப வந்து இந்த டங் டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அது ஈசோஃபேகஸும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கும். இன்னமும் ஒன்று பிடிச்சி வெளியே தள்ளணுமா, எப்படி தள்ளிடணுமா, வரது நான் திரும்ப தள்ளணுமா உனக்கு அப்படின்னு கேட்கும். அதுக்கடுத்து டயஃப்ரம் தொட்டுச்சு, அதுதான் லெவல். அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு இது 3 பேர்கிட்டையும் தாண்டிடணும். தாண்டிட்டா ஒன்றும் கிடையாது, அதுக்கு மேலே ஒன்றுமே வேலை கிடையாது. 3 பார்ட்டில் தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து அந்தந்த இடத்துல ஒரு சுரப்பியோடு கலந்து 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 அந்த பார்ட்டு போகுது. இந்த ஸ்டமக்குள்ளே போயிடுச்சு, அது வந்து கூழாக்குறது தான் வேலை, வேறு ஒன்றும் கிடையாது. அந்த இடத்துக்குள்ள வேலை ரொம்ப கம்மி. அதுக்கு முன்னாடி வேலை தான் வந்து முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். விக்கல் வருது இல்லை, டயஃப்ரம் வந்து ரொம்ப காஞ்சி போய் ட்ரை ஆகிட்டா தான் விக்கல். அப்போ அதுவும் தாண்டி போயிடணும். அப்போது அந்த டயஃப்ரம் தாண்டிட்டா எந்த சிக்கலும் கிடையாது. டயஃப்ரம்குள்ளேயே நடுவில் ஏதாவது மாட்டிச்சு பிரச்சனையாக இருக்குதுன்னா விக்கல். டயஃப்ரம் தாண்டிட்டா எது இல்லை, எது இல்லை, சிக்கல் இல்லை, சிக்கல். இந்த குழந்தைங்க வந்து கக்கல் இருக்கும், கக்கும் தெரியுமா? ஆமாம், அதுவும் அந்த டயஃப்ரம் லெவலுக்கு மேலே தான். இங்கேயே ஃபில்டர் பண்ணுது. ரிட்டன் போ, சரியில்லாத கொடுக்குறாங்க உனக்கு, ரிட்டன் வந்துடு. இப்போ ஸ்டமக்குள்ளே போயிடுச்சு. எந்த ஃபுட்டு வந்து ஸ்டமக்கு டைஜஸ்ட் பண்ணாலும் பண்ணிடும். மிச்சம் மீதி டைஜஷன்லாம் யார் பண்ணுறா? ஸ்டமக்கு பண்ணும். யாரை பண்ண முடியாது? ஒரே ஒரு பொருளை வந்து ஸ்டமக்கால் பண்ண முடியாது, அதுதான் மாவு பொருள், கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸை வந்து ஸ்டமக்கால் ஜீரணம் பண்ண முடியாதுன்றதுனால தான் சர்க்கரையை ஒழிக்க முடியவில்லை. சர்க்கரை என்னது? மோர் கார்போஹைட்ரேட்ஸ். அது அப்போ சரி பண்ணவே முடியாத இடமா போயிடுது அந்த இடம். அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும், மாவு பொருளை எடுக்க போகும்போது மேக்சிமம் வந்து நம்ம வந்து நல்லா சுவைச்சி 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 சாப்பிட்றதுக்கு பழகிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து சிறுகுடல். இந்த உணவை பிரித்து கொண்டு போய் கூழாக்கி கொண்டு போய் ஆட்டை கொடுத்துருது, சிறுகுடலில் கொடுத்துருது. அது இன்னும் கொஞ்சம் கசக்கி பிடிக்குது. சிறுகுடலுக்கு 3 பார்ட் இருக்குது. சிறுகுடலுடைய லெங்த் எவ்வளோ தெரியுமா? சின்ன குடல் தான், ரொம்ப சின்ன குடல். சிறுகுடல்னா சின்ன குடல். அதோடைய சைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 22 feet and 10 inches. 22 அடியும் 10 இன்ச்சும் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக 23 அடினா கூட வச்சுக்கலாம் நம்ம. அவ்வளோ லெங்க்த்தியாக உள்ளதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க? சிறுகுடல். ஏன்னா பைப் வந்து ஸ்மால் சைஸு, ப்ராடு கிடையாது, நேரவா சின்னதாக லெங்க்த்தியாக அப்படி சுருண்டு 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 நம்ம படத்தில் பார்க்கும்போது சுருண்டு சுருண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் சிறுகுடல். பெரிய ஓஸ் பைப் மாதிரி இருக்குது, லார்ஜ் இன்டெஸ்டைன். இது சிறுகுடலில் 3 பகுதி, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட், அப்பர் பார்ட் ஆஃப் த சிறுகுடல் வந்து என்னது? டியோடினம், DUODENUM, டியோடினம். டியோடனல் கேன்சர். ஏன் இந்த கேன்சரே சொல்கிறேன்னா, அடிக்கடி இந்த ரிப்போர்ட்லலாம் டியோடனல் கேன்சர் வரும். டியோடனல் கேன்சர், நீங்கள் அதுக்கு என்ன பிரெயின் ஏதாவது ஸ்கேன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டனாக்கா வந்து நீங்கள் என்ன எதுனா அக்கௌண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டாக்டர் ஆகிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டு என்ன பண்ணுவான், நம்மளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க போய். அப்போ டியோடனல் கேன்சர்னா நம்ம புரிஞ்சுக்கணும், டியோடனன்றது பார்ட் ஆஃப் ஸ்மால் டெஸ்டைன், அப்பர் பார்ட் ஆஃப் ஸ்மால் டெஸ்டைன் இஸ் கால்டு டியோடனம். உங்களுக்கு என்ன தெரியுமா? வாட் இஸ் மீன் பை டியோடனம் தெரியுமா? அவங்க பேஷண்ட்டை பார்க்கணும்.
அப்பர் பார்ட் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன் இஸ் கால்டு டியோடினம். தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு நம்ம சொல்லி தரணும் அவனுக்கு. இந்த ரிப்போர்ட் தான் கொடுக்குறான். என்னங்க இதெல்லாம் இப்போ நீங்கள் என்ன கிளாஸ் எடுத்துங்கிறீங்க நீங்கள்? இல்லை நான் சொல்கிறேன் எங்கன்னு எங்களுக்கு புரியுதான்னு உங்களுக்கு தெரியணும்ல. அப்போது அப்பர் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் டியோடன்றது நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். அதுதான் சொல்லிடுறேன். அப்படி பேஷண்ட்டை பார்த்து பேசணும், நம்ம ஆணித்தரமாக பேசணும். அடுத்தது ரெண்டாவது பார்ட், மிட் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் ஜெஜுனம். JEJUNUM. ஜிஜுனத்தினுடைய லெங்த் வந்து 8 அடி. டியோடனம் வந்து 10 இன்ச்சு. அடுத்த பார்ட் வந்து இலியம். ILEUM. இலியம். இலியம் வந்து 12 அடி. இந்த கணையத்தில் சுரப்பி, பித்தப்பையில் சுரக்கிறது, இது எல்லாமே வந்து எதோட கனெக்ட் ஆகுதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன பேர், டியோடினத்தோடு தான் கனெக்ட் ஆகுது. அப்போ சிறுகுடலோட கனெக்ஷன் யார் யாரெல்லாம் வைக்கிறாங்கன்னா பேங்க்ரியாஸ், அப்புறம் வந்து கேல் பிளாடர், இந்த பித்த நீரோ அந்த வந்து சர்க்கரைக்காக நம்ம வந்து இன்சுலின், அது எல்லாமே லிங்க் ஆகிற இடம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன். அதே மாதிரி ஸ்மால் இன்டெஸ்டைன் என்ன பண்ணணும்னு சொன்னால் கார்போஹைட்ரேட்ஸு, ஃபேட்டு இது எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணும். அப்சார்ப் பண்ணி அதை என்ன பண்ணணுன்றது அது இங்கே தான் வந்து முடிவாகுது. ஸ்மால் இன்டெஸ்டைனில் அப்சார்ப்ஷன் ஆஃப் த கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட், நம்ம எதை வேணாலும் முழுங்கிடலாம், கேக்கை முழுங்கிடலாம், க்ரீம் முழுங்கிடலாம், எதை வேணால் முழுங்கிடலாம். அது எல்லாமே போய் லோடாகிற இடம் வந்து ஏன் வந்து நமக்கு வந்து பசிக்குது ஆனால் ஜீரண சக்தி கம்மியாக இருக்குது, ஏன் தப்ப விழுகுது, ஏன் வந்து அப்படியே நிற்குது, ஏன் கான்ஸ்டிபேட் ஆகுது, இப்படி பல காரணங்கள் இருக்குது. எல்லாத்துக்குமே ஸ்டமக் வேலை கிடையாது. ஸ்டமக் வந்தோடனே அதை கொண்டு போய் தள்ளி விட்டுருது. எங்கே தள்ளி விட்டுருது? ஸ்மால் இன்டெஸ்டைனில் தள்ளி விட்டுடுது. ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் இது எல்லாமே பார்ட்டாக நிற்கிறது, ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்ஸு. ஆனால் ஸ்டமக்குக்கு அதெல்லாம் அங்கே டைஜஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. இங்கே உடம்பு தள்ளிடும். நீ பார்த்துக்க, கொடுத்துட்டேன் நான். அது வந்து யாரோ போஸ்ட்மேன் மாதிரி, டெலிவரி பாய் கொடுத்தேன், அதோட வேலை, ஸ்டமக்கு வேலை முடிஞ்சிச்சு. சின்ன சின்ன வேலை தான் அதை கிரைண்ட் பண்ண முடியும், இதெல்லாம் முடியாது. இதெல்லாம் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் வந்து இந்த ப்ராசஸ் நடக்கும். அந்த டிலே ப்ராசஸ் தான் வந்து நமக்கு வந்து குடல் இறங்கி ஹெர்னியா கம்ப்ளைண்ட்லாம் ஆகுது. ரொம்ப டிலேயான ஸ்டேஜில் வரும்போது கீழே இறங்கிக்கிட்டே வருது. அப்புறம் ஹெர்னியா வந்து இந்த சைடில் வந்து எனக்கு வந்து மெர்ஸ் வச்சுட்டாங்க, சர்ஜரி பண்ணி ஆகணும், இந்த பக்கம் இறங்கிடுச்சு, இது ஆபத்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடிய இடம் எதனாலன்னு சொன்னால் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் வந்து இந்த டைஜஷன் தான் வந்து இந்த ஹெர்னியா கம்ப்ளைண்ட் கொண்டு வருது. ஹெர்னியான்ற வார்த்தை எதோட கனெக்ட் ஆகுது? ஸ்மால் இன்டெஸ்டைனோட தான் கனெக்ட் ஆகுது. ஸ்மால் இன்டெஸ்டைன் தான். இதுல இருந்து திடக்கழிவுகளை ஸ்மால் இன்டெஸ்டைன் கொண்டு போய் எங்கே சேர்க்குது? இதெல்லாம் பிரிச்சு ஃபேட்ல இருந்து, கார்போஹைட்ரேட்ஸ் இருந்து, மற்ற என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் உள்ள வந்துச்சோ எல்லாத்துலேருந்தும் பிரித்து சாலிட் வேஸ்ட்டை கொண்டு போய் உள்ள தள்ளுது. எங்கே தள்ளுது? லார்ஜ் இன்டெஸ்டைனில். இப்போ அடுத்த லார்ஜ் இன்டெஸ்டைனுக்குள்ளே வந்துட்டோம். லார்ஜ் இன்டெஸ்டைன் லெங்த் வந்து 5 ஃபீட்ஸ். 5 ஃபீட்ஸாக இருந்தாலும் கூட இது அகலமான பாதையாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது? லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருங்குடல்.
மொத்தம் 150 சென்டிமீட்டர் லெங்க்த்து. இது சின்ன சின்ன பார்ட்டாக பிரிக்க போகும்போது 5-8 பார்ட்டாக பிரியுது. கொலோன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? கொலோன்னா என்னது? மலக்குடல் பகுதி. அதுவே 5 கொலோன் இருக்குது. அசெண்டிங் கொலோன், டிசெண்டிங் கொலோன், டிரான்ஸ்வர்ஸ் கொலோன். அது ஃபர்ஸ்ட் லைனாக சொல்கிறோம் கேளுங்க. சீக்கம் ஃபர்ஸ்ட் பேர் வந்து சீக்கம், CAECUM, சீக்கம். அடுத்தது அப்பெண்டிக்ஸ். இது குடல் வால். சீக்கம் தான் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து லிங்க் பண்ணுறது கொண்டாடுறது. அதுக்கு முன் பார்ட்டுக்கும் இதுக்கும் லிங்க் பண்ணி கொண்டாடும் சீக்கம். ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கும் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் கூட லிங்க் பண்ணுற இடம் அது. அடுத்தது அப்பெண்டிக்ஸ்ன்றது குடல் வால். அப்புறம் அசெண்டிங் கொலோன். அப்புறம் டிசெண்டிங் கொலோன், DESCENDING, டிசெண்டிங். அப்புறம் டிரான்ஸ்வர்ஸ் கொலோன், சிக்மாய்டு கொலோன். அசெண்டிங்னா மேலே கீழே, டிசெண்டிங்னா கீழே மேலே, டிரான்ஸ்வர்ஸ்னா குறுக்கு வெட்டு, சிக்மாய்டுனா அது பெண்டு. இந்த 4 பார்ட்டையும் தாண்டி எங்க போகுது? ரெக்டம். ரெக்டம்னா குதம் பேரு. அந்த ஆசன வாய்க்கு முன்பகுதி ரெக்டம். RECTUM, ரெக்டம். அதுக்கு அடுத்து லாஸ்ட் பார்ட்டு ஆனல் கேனல். ANAL, அனல், ஆனல், கேனல். கேனல்னா கால்வாய், வழித்தடம். நம்ம வந்து இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப டிலே பண்ணி டைஜஷன் டிலே பண்ணுற மாதிரி ஃபுட்லாம் சாப்பிட்டு இருந்தோம்னா அனல் பறக்குதுல ஆசன வாயில், அதுதான் அனல் கேனல் பறிச்சிட்டாங்க. சூடாயிடுது. கிரைண்ட் பண்ண கிரைண்டர் ஓடிட்டே இருந்துச்சுன்னா ஆகும், சூடாயிடும்ல. ஆசன வாயில் எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இங்கே ஃபுட்டு வந்து ஹார்டான ஃபுட் உள்ளே போயிருக்குது, டிலே டைஜஸ்டிவ் ஃபுட் உள்ளே போயிருக்குது. அதனால வந்து இங்கே என்ன ஆகுது? அந்த குடல் வந்து இன்னும் கிரைண்ட் பண்ணிகிட்டே இருக்குது. கிரைண்டர் வந்து ஓட 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 சூடாயிடும். அதனால ஆசன வாயில் அனல் பறக்குது. அந்த ஆனல் கேனலில் வந்து எரிச்சல் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அப்போ சூட்டை தணிக்கணும். முதல்ல கிரைண்டர் ஆஃப் பண்ணணும். முதல்ல அப்போ கிரைண்டர் ஆஃப் பண்ணணும்னா உள்ளே போகிற இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும், கம்மி பண்ணணும். லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், சாலிடிட்டி கம்மி பண்ணணும், கொஞ்சம் வந்து ஸ்கிப் பண்ணணும், கொஞ்சம் கேப் கொடுக்கணும். அவ்வளோதான். இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு அடுத்து இதோட சப்போர்ட்டிங்கான சில விஷயங்கள்லாம் இருக்குது இந்த டைஜஸ்ட் சிஸ்டத்தில். அதெல்லாம் என்னது? கிளான்ஸ். என்னென்ன கிளான்ஸ் இருக்குது? நெக்ஸ்ட் எழுதுங்க. லிவர், பேங்க்ரியாஸ், ரெண்டு தான் மெயின் தெரிஞ்சால் போதும். இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது? இதெல்லாம் சேர்ந்தது தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஒரு வாய் தண்ணி, ஒரு ஸ்பூனு பால், ஒரு கவளம் சோறு, ஒரு துண்டு இட்லி, இதை வந்து ஒழுங்கு பண்ணி கொண்டு வரதுக்கு இவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க. எவ்வளோ பேர்? எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? எத்தனை வீரர்கள் இருக்கிறாங்க, எத்தனை டேங்க்கு ஃபில்அப் பண்ணி வச்சுருக்கிறது, எத்தனை ஏற்பாடுகள். ஒரு சாப்பாடுக்கு ஒரு 10 பேரை கூப்பிட்டோம்னா நம்ம எவ்வளோ வேலை பார்க்குறோம் வீட்டில். அடுப்பில் எத்தனை ஃபுட்டு பண்ணுறோம். இப்போங்க சார் பண்ணுறோம், ஆர்டர் கொடுத்துறோம், உடனே வந்துடுது. இருந்தாலும் ஒரு அட்லீஸ்ட்டு ஒரு டிஷ்ஷாவது வீட்டில் செஞ்சலாமே அப்படின்றது எல்லாருக்குள்ளேயும் இன்னும் இருந்துட்டு இருக்குது. இன்னும் வந்து பழமை மாறாமல் இருக்குது, பசுமை மாறாமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கழிச்சு அதுவும் மாறிடும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து முடிஞ்செடுத்து இதனுடைய ஒர்க்கு எப்படி இருக்குன்றது தான் நம்ம அக்குபஞ்சரில் பார்க்க போகிறோம். அப்போது ஸ்பெஷல் இண்டிகேஷன்ஸ் ஆஃப் த ஸ்டொமக், இதுவும் எதோட கனெக்ட் ஆகிருக்குது? டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகிருக்குது.
இன்னும் ஒரே ஒரு சிஸ்டம் தான் பெண்டிங் இருக்குது. ஒன் மோர் சிஸ்டம் இஸ் பெண்டிங். அது அடுத்த வாரம் வர போகும்போது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஐ ஜாலி அவ்வாடா. சயின்ஸ் பிடிக்காதவங்களுக்கு சயின்ஸ் கிளாஸ் மாதிரி, இங்கிலீஷ் பிடிக்காதவங்க இங்கிலீஷ் கிளாஸ் மாதிரி, அப்புறம் வந்து மேத்ஸ் பிடிக்காதவங்களுக்கு மேத்ஸ் கிளாஸ் மாதிரி முடிய போகுது முடிய போகுது முடிய போகுது. சில பேர் தமிழ் பிடிக்காது, லாங்குவேஜ் கிளாஸ் பிடிக்காது, தமிழ் பிடிக்காதவங்க தமிழ் கிளாஸ் மாதிரி. ஸ்பெஷல் இண்டிகேஷன்ஸு ஸ்டொமக். இப்போ ஸ்டமக்கில் வந்து எல்லா பாயிண்ட்ஸுக்குமான இண்டிகேஷன்ஸ் கொடுத்தாச்சா? 45 பாயிண்ட்ஸுக்கு இண்டிகேஷன் கொடுத்தாச்சா இல்லையா? ஒரு பாயிண்ட் ஒன்று கூட தரலையா? இப்போ பாயிண்ட்ஸ் லொக்கேஷன் மட்டும் தான் பார்த்துருக்கோமா? அப்போ வந்து சாதாரண இண்டிகேஷன் முதல்ல எழுதணும் இல்லையா? ஸ்பெஷல் இண்டிகேஷன் அப்புறமா தான். அப்போ எழுதிக்கலாம். ஸ்டமக் 1. சிம்பிளா நோட் பண்ணுங்க. மட்டும் வருதா பாருங்க. மூணு மாறிடுச்சு. யாரும் மாற்றிருக்காங்க. நான் கை வைக்க மாட்டேன், மோஸ்ட்லி கை வைக்க மாட்டேன். ஸ்டமக் 1 வந்து ஈஸியாக வந்து நோட் பண்ணிக்க, சிம்பிளாக நோட் பண்ணுங்க. ஆல் ஐ டிசீசஸ், அவ்வளோதான். எல்லா கண் கோளாறுகளுக்கும். சிம்பிளாக முடிஞ்சிச்சா? பேர்லாம் வைக்க வேணாம், அண்ணன்லாம் வேணுமா உங்களுக்கு? சிம்பிள். கண்ணில் எது இருந்தாலும் ஸ்டமக் 1 முடிஞ்சிச்சு. அப்போ கண்ணில் எந்த பிரச்சனையும் ஸ்டமக் தான் காரணமா? மோஸ்ட்லி ஸ்டமக் தான் காரணம். ST2. சிம்பிளா சொல்லவா? ஃபேஷியல், அவ்வளோதான். ST3. அதாவது 2, 3, 4 எல்லாமே ஃபேஷியல். இப்போ 1 பத்தி சொல்லும் போது நம்ம கண்ணுன்னு சொன்னோம். 2 பத்தி சொல்ல போகும்போது இந்த 2, 3 ரெண்டுமே இந்த அப்பர் பார்ட். நான் என்ன சொன்னேன் முதல்ல? இதுக்கு என்ன பார்ட், என்ன பார்ட் சொன்னேன்? இதுக்கு என்ன ஈஸியா சொன்னது? அப்பர் ஜா. அப்பர் ஜானா 2, 3 யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஒரு பல்லு வலிக்குது ஒருத்தருக்கு, இல்லை கண்ணு இப்படி துடிக்குது, இல்லை வந்து ஒரு மாதிரி ஒரு பக்கமாக இப்படி ஒரு மாதிரி இந்த பக்கம் மேல் பக்கமாக இழுத்துருக்குது, மேல் இழுத்துருக்குன்னா 2, 3 யூஸ் பண்ணலாம். லோயர் ஜா 4 இங்கே வந்துடுது, இந்த உதடு ஓரமாக வந்துட்டதுனால 4, 5 வந்து இந்த பக்கமாக உள்ள கீழ்ப்பக்கம் கீழ்த்தாடை பகுதியில் உள்ளது 4, 5, 6 யூஸ் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக நோட் பண்ணிக்கலாம்ல. ஃபேஷியல் தான் எல்லாமே. 2, 3 வந்து அப்பர் ஜாவில் யூஸ் ஆகுது. அது பல்வலியோ ஈரல்ல வீக்கமோ
இல்லை முகம் அந்த மாதிரி கண்ணு துடிக்கிறதோ, இல்லை வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு பக்கமாக வந்து முகம் விலகிறதோ, எது வந்தாலும். டூ த்ரீ முடிஞ்சிச்சா? 4 5 லோயர் ஜா, 6 கூட. 7ல வந்து அது காது கிட்ட போகும்போது காது வலியும் சேர்ந்து கேட்கும் 7ல, ப்ளஸ் ஃபேஷியல் ப்ளஸ் இயர். இப்போ 8 ஒரு முக்கியமான ஒரு ஜங்ஷன் நமக்கு. ஏன் இந்த பாருங்க, இப்படி போதா 8, இது வரைக்கும் வருதா? இந்த இடத்துல வருது 8. 8 வந்து எங்க இருக்குது? இது மண்டை ஓட்டில் கனெக்ட் ஆகுதா? அப்போ பிரெயின் ப்ராப்ளத்துக்கும் சேர்ந்து 8 கேட்குது. மைக்ரைன், ஒற்றை தலைவலி, அப்புறம் வந்து ஃபிட்ஸு, எபிலெப்சி. எபிலெப்சினா ஃபிட்ஸு, இபிஐ எல்இபிஎஸ்ஒய், எபிலெப்சி. ஃபிட்ஸ், எபிலெப்சினா ஃபிட்ஸு. அதுக்கப்புறம் வந்து பொதுவாக தலைவலி. இந்த பகுதியில் தலை மண்டை ஓட்டுக்குள்ள பிரெயினோ மண்டை ஓட நமக்கு 8 போடலாம். அவ்வளோதான். உள்ள இருக்கிற மூளையா வெளியே இருக்கிற மண்டை ஓட நமக்கு கவலை இல்லை, எதுக்குமே கேட்கும், ரெண்டுக்குமே சேர்ந்து கேட்கும் 8. 9 வந்து இந்த இடத்துல வந்துடுது. 9 வந்து சும்மா எழுதிக்கலாம் நீங்கள், அவ்வளோதான். பேச்சு குறைபாடுகள், அஃபேஷியா அப்படின்னா பேச்சு இழப்பு. என்ன? அப்புறம் டிஸ்பேஷியா அப்படின்னா பேச்சு தடுமாற்றம். எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன வேர்டு கண்டுபிடிக்கிறது சொல்கிறதுன்றது கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்கு வருவாங்க. அப்போ ஸ்டாமரிங், நான் என்ன அப்படின்றது தடுமாற்றம். அது சாதாரணமாக வந்து ஸ்பீச் ஸ்டாமரிங், ரெகுலர் ஸ்டாமரிங்கே இருக்கிறாங்க. இல்லை வந்து இந்த மாதிரி வந்து இன்டர்வியூவில் போகும்போதோ எக்ஸாமினேஷனில் அந்த மாதிரி வர நேரத்துலையும் ஸ்டாமரிங் இருக்கும். அப்போல்லாம் வந்து ஸ்டமக் 9 என்ன பண்ணலாம்னா, இது பொதுவாக வந்து கையிலேயே நீங்கள் பண்ணலாம். நீட்லி கீழ் இதெல்லாம் தொண்டையெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா அஃபேஷியாவுக்கு தான் வந்து ST9. நீங்கள் போட்டு அஃபேஷியாவை ஆகிடக்கூடாது அவங்கள. என்ன உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்டு? எனக்கு கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் டோன் நல்லா இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அப்படி தானே இருங்க, வரேன். ST9 எங்கே நீட்டில் போடு, இந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் போகலாம், 2 பக்கம் பாயிண்ட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் சீக்கிரம் சரியாகன்றக்காக 2 பக்கம் போடுறேன் பாருங்க. அவன் போட்டு ஓட்டை போட்டு விட்டு அப்புறம் வந்து வோக்கல் கார்டில் வந்து காற்று போயிடுச்சுனாக்க புஷ்ஷுன்னு என்ன ஆகும்? இல்லை இல்லைங்க, இப்போதான் வேலை செய்யுது உள்ளே போய் கொஞ்சம். நான் வந்து உள்ளே வேலை செய்கிற வரைக்கும் டைம் கொடுக்கணும். நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க. நீங்கள் முதல்ல நாளை காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நாளைக்கு காலையில் நான் பண்ண முடியாது, வேற யாராவது பண்ணுவாங்க. அது அப்புறம் பார்த்து நான் விடுங்க. இங்கேருந்து போயிடுங்க முதல்ல, நீங்கள் இடத்த காலி பண்ணுவாங்க முதல்ல. அந்த மாதிரி ஆகிடக்கூடாது ST9. அப்புறம் ST10ன்னு சொல்லும் போது பேச்சு தாண்டி தொண்டையில் வலிக்குது, எனக்கு சாப்பிட்டாலே தொண்டை வலிக்குது, சோர் த்ரோட்டு. சோர் த்ரோட்னா சோறு சாப்பிட்றதுனால வரக்கூடிய வலி இல்லை. SORE, சோர்னா புண்ணு, தொண்டையில் ஏற்படுற புண். லெவனுக்கும் அதான். 11 இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குறதுனால த்ரோட் அண்ட் செஸ்ட் பெயின் இருந்துச்சுன்னு சொன்னால், சளியால் அப்படியே இந்த இங்கே வரைக்கும் வலிக்குது எனக்கு அப்படின்னு சொன்னோம்னா 11 சேர்த்துக்கலாம். டுவெல் வரப்போகும்போது இந்த விழா இடைப்பகுதி, இன்டர்காஸ்டல் நியூரால்ஜியா, விழா இடைப்பகுதியில் நரம்பு வலிகள். அப்புறம் மூச்சு வாங்குது, எனக்கு ஆஸ்மா கம்ப்ளைண்ட் இருக்குது, ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்குன்னா 12, 13, 14,
15 எல்லாத்துக்கும் என்னது ஒரே எஃபெக்ட். 13 14 12 13 14 15 நாலுமே ஒரே மாதிரியான எஃபெக்ட் தான். நெஞ்சில் மூச்சு வாங்குறது, ஆஸ்மா வருது, எனக்கு வந்து இங்கெல்லாம் இந்த விழா இடையிலலாம் எனக்கு பெயினாக இருக்குது அப்படின்னு சொன்னானக்கு இருங்க வரேன் 12ல் 1 13 1 11 15 1 ஏன்னா தனியாக என்னால் செலக்ட் பண்ண முடியாது. பொதுவாக போட சொல்லிட்டாங்க. 4 பாயிண்ட் சேர்த்து போடலாம் விடுங்க. 4 நாள் 8 பாயிண்ட் போட்டுக்கிற பாருங்க. இந்த பக்கம் 4 பாயிண்ட்டு. இந்த டாக்டருங்க பிளாஸ்டர் போடுவாங்க தெரியுங்களா செஸ்ட்டில், அது நாங்கள் வந்து 4 நீடலாக போடுறோம். அதாவது பதில் தான் பிளாஸ்டர் தெரியாமல் மொத்தம் போட்டுறாங்க. நாங்கள் தனித்தனியாக போட்டு காட்டுறோம். ஒன்றும் ஆபத்து இல்லை, போடலாம், இந்த இடத்துலலாம் போடலாம். இன்டர்காஸ்டல் நியூராலஜியா 16 16 வந்து பொதுவாக அந்த ஃபீமேலுக்கு மார்பு வலிக்குது, எனக்கு வந்து அந்த மாதிரி இல்லை, என்லார்ஜ்மெண்ட் பெருசாக இருக்குது வலிக்குதுன்றவங்களுக்கு 16 யூஸ் ஆகும், 17 யூஸ் ஆகும், 18 யூஸ் ஆகும். நிப்பிள் பிரஸ்டினுடைய பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து 16 17 18. ஆமாம். 19க்கு வந்துற இடம் மாறிடுது. நான் யார் அப்படின்னு காட்டுற இடம் 19லேருந்து ஆரம்பம். ஏன் என்ன பாயிண்ட்டை பற்றி பேசியிருக்கோம் நம்ம? என்ன பாயிண்ட்ஸ் இது? ஸ்டமக் பாயிண்ட்டு. மோனிஷா வெரி குட். ஸ்டமக் பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல எதுவுமே ஸ்டமக்கே வரல. என்ன 1ஆம் நம்பர்லேருந்து பார்க்குறேன் நானும் வந்து 18 பாயிண்டில் ஸ்டமக்கே வரல. கண்ணுன்றீங்க, மூஞ்சின்றீங்க, காதுன்றீங்க, பிரெயின்ன்றீங்க, தலைன்றீங்க, கழுத்துன்றீங்க, தொண்டன்றீங்க, பேச்சுன்றீங்க, மார்புன்றீங்க. இதில் வந்து ஸ்டமக் எங்கே வந்துச்சு? 19 கேஸ்ட்ரிக். இப்போ தான் வருது, ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. 19 தான் நான் எங்கள் யாருன்னு காமிக்குது. அப்போ 18 வயசு வரைக்கும் அவன் ஒன்றும் புரியாது. 19 வயசுல தான் அவன் வந்து வேலைக்கு போகிற ஸ்டேஜ், படிப்பு முடிய போகுது, வேலைக்கு போகிறான். அப்போ வந்து கரெக்டாக டீனேஜ் முடிகிற ஸ்டேஜ், லாஸ்ட்டு பார்ட் ஆஃப் த டீனேஜ். அப்போ தான் என்னை பற்றி உனக்கு தெரியாது, இருங்க வரேன், டீனேஜ் முடிச்சிடுறேன், அப்போ தான் உனக்கு காமிக்கிறேன் பாரு யாருன்னு. அந்த இடத்துல 19. இதை நீங்கள் அந்த இந்த பேச்சை ஞாபகம் வச்சுருந்தே வச்சுங்களேன், ஈஸியாக 19 உங்களுக்கு வந்து இப்போ மனசில் வந்துடும். 19க்கு அப்புறம்லாம் என்னது இனிமேல் ஸ்டமக்குடைய டைரெக்டான ஸ்டமக்கு ப்ராப்ளம்லாம் 19 ஆரம்பம்ன்றது. அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து எதுக்காக இதை லிங்க் பண்ணி பேசுகிறேன், இந்த மாதிரிலாம் பேசுகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது. 1ன்னும் போது 1லேருந்து 8 வரைக்கும் மூஞ்சிக்கு போயிடுதா, 9லேருந்து 12 வரைக்கும் கழுத்தில் வந்துடுதா, 13க்கு அப்புறம் மார்புக்கு வருது, 13லேருந்து 17 18 வரைக்கும் வந்துடுது. இந்த அப்போ வந்து இதை வரைக்கும் வந்து வேறு வேறு ப்ராப்ளம். இதுக்கு ஸ்டமக்கோட கனெக்ட் ஆகவே இல்லை. நமக்கு தெரியும் இது, இப்போ தெரியும் அக்குபஞ்சர் சப்ஜெக்ட் வந்து இதெல்லாம் ஸ்டமக்கோட தான் கனெக்ஷன். அப்போ ஐயில் கண் தெரியலனாலும் ஸ்டமக்கு தான், பல்லு ஈருவங்கனாலும் ஸ்டமக்கு தான், முகவாதம் சைடில் ஒதுங்கினாலும் வந்து ஸ்டமக்கு தான், ஸ்பீச்சில் ப்ராப்ளம் வந்தாலும் ஸ்டமக்கு தான், மார்பு வீங்கினாலும் ஸ்டமக்கு தான், அப்போ மூச்சு தண்டல் வந்தாலும் அதுவும் ஸ்டமக்கு தான் போடுது. ஆஸ்துமா கூட கேட்குது பாயிண்ட்டு. அப்போ அது வரைக்கும் முடிஞ்சிச்சா? 19ல் தான் நேரடியாக வந்து என்ன வருது, கேஸ்ட்ரிக் பெயின். இழுத்து பிடிச்சிச்சா வா வாழைக்கா சாப்பிடாம கூடான்னு சொன்னேன், கேட்கலையே நான். இந்த பக்கம் பிடிக்குது, ஐயோப்பா. இடம் மாறிச்சனோட பரவாயில்ல, இடம் மாறாமல் அங்கேயே பிடிச்சிருக்கு. 2 3 நாளாக வலிக்குது, ஒரு வாரமாக வலிக்குது, ஒரு மாதம் வலிக்குது. என்னால் எதுவுமே செய்ய முடியலையே, குனிஞ்சா நிமிர முடியல, நிமிர்ந்தா குனிய முடியலையே அப்படின்ற இடம் 19 அங்கே ஸ்டார்ட் ஆகுது. 20 அதே மாதிரி தான். அதாவது 3 வார்த்தைகள் எழுதுங்க. கேஸ்ட்ரிக் ஸ்பேசம். கேஸ்ட்ரிக் ஸ்பேசம் அப்படின்னா என்னது? ஸ்பேசம்னா இழுக்கிற வலி, இசுக்கிற வலி. கேஸ்ட்ரிக்னா தெரியும் இல்லையா, வாயு, வாயுவால் இழுக்கிற வலி, இழுத்து பிடிச்சி அப்படின்றது தான் வந்து கேஸ்ட்ரிக் ஸ்பேசம். அடுத்தது கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னா அழற்சி, வாயுவால் ஏற்படக்கூடிய இரைப்பை அழற்சி, கேஸ்ட்ரைட்டிஸ். ஐடிஐஎஸ் வந்துட்டாலே என்னது, ஸ்டமக் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ரொம்ப போட தேவையில்லாதெல்லாம் போட்டு போட்டு போடக்கூடாதெல்லாம் போட்டு போட்டு கேஸ்ட்ரைட்டிஸ், அந்த இரைப்பையவே டேமேஜ் பண்ணிட்டீங்களேப்பா. இது 19 இருக்குது, 20 இருக்குது, நம்மகிட்ட இருக்குது பாயிண்ட், லைனாக வரும், வரப்போது பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஹிக்கப், விக்கல், விக்கல், தீராத விக்கல் அப்படின்னாலும் சரி. 19 20 21 இந்த 3க்கும் காமன். 21ல் வந்து ஸ்டமக்கு, இன்டெஸ்டைன், இதெல்லாம் அல்சர் சேர்த்துக்கலாம். 21ல் புண்ணாயிடுச்சு. இப்போ வந்து கேஸ் மட்டுமே இருந்தால் 19 20லேயே முடிஞ்சிச்சு வேலை. நீ வந்து இன்னும் கொஞ்சம் லாங் டைமாக நீ வந்து எடுத்து வச்சுக்கிறப்பா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதில் புண்ணு, குடலில் புண்ணாகி போச்சு. அப்போ 21ஆம் நம்பருக்கு போக வேண்டியது நம்ம.
புண்ணை கூட தாங்கி இருக்கலாம். வயிறு அப்படியே முன்னால் வந்து தொங்குதுங்க. நீ ரொம்ப ஓவரா போயிட்டப்பா, 22 போடுப்பா நீ. அப்டாமினல் டிஸ்டென்ஷன், லூஸ் ஆயிடுச்சு எனக்கு. இந்த வயிற்று தசையெல்லாம் லூஸ் ஆயிடுச்சுங்க, எனக்கு லூஸ் ஆயிடுச்சு, நானே லூஸ் ஆயிடும் போல இருக்குது. இதெல்லாம் சின்னதாக்கணும் தானே, ஸ்லிம் ஆக்க வேணாமா எனக்கு? ஏன்? நீ போட்டுரு. பேலன்ஸ் இருக்கா? 22ல அப்டாமினல் டிஸ்டென்ஷன், வயிற்று தசை அப்படியே எனக்கு தொங்கிட்டு இருக்குது, லூஸ் ஆயிடுச்சு, டைட் பண்ணணும், என்ன பண்றது? 22 போட்டுடலாம். அப்புறம் டைரியா, டைரியா போகுது, 22. அப்புறம் எடிமா, வயிறு வீங்கி இருக்குது, எடிமா, இடிஎம்ஏ. எடிமாவுக்கு நிறைய ஸ்பெல்லிங் இருக்குது, இடிஎம்ஏ ஷார்ட்டை போட்டுக்கோங்க, ஷார்ட்டை. வயிறு வீக்கமா தெரியுது எனக்கு. அப்படியா? 22 போட்டுருவோம். இருபத்தி மூணுல வந்து அப்டாமினல் பெயின். 24 வந்து 24 வந்து நாசியா, NAUSIA, நாசியா, வாமிட்டிங். 24ல ஒரு மேட்டர் இருக்கு. 23லயே இருக்கு, 24லயே இருக்கு. மென்டல் டிஸார்டர், மனதின் குறைபாடுகள். அப்ப ஸ்டமக்குக்கும் மனசுக்கும் எவ்வளவு மென்டல் கேஸுக்கு? 25. 25 ஒரு முக்கியமான இடம். இதுல வந்து கான்ஸ்டிபேஷன், டயரியா, டிசென்ட்ரி, கேஸ்ட்ரிக்கு, டியோடனல் அல்சர், கிரானிக் கேஸ்ட்ரைட்டிஸ், அதாவது நாள்பட்ட இரைப்பை அழற்சி. மறுபடியும் சொல்லவா? டிசென்ட்ரி, டயரியா, அதெல்லாம் போட்டாச்சுல. கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், டிசென்ட்ரி சீதபேதி, அப்புறம் நாள்பட்ட இரைப்பை அழற்சி, டியோடனல் அல்சர். டியோடனல் எங்க இருக்குது? அப்பர் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன். சிறுகுடலுடைய மேற்பகுதிக்கு பேர் வந்து டியோடனல். டியோடனல் அல்சர் இருந்தாக்க ஸ்டமக் 25 யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மென்ஸ்ட்ருவல் டிஸார்டர், பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கும் வந்து ஸ்டமக் 25 யூஸ் ஆகுது. டுவெண்ட்டி சிக்ஸு 26ல 26க்கு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிஸார்டர்ஸ். இன்டெஸ்டினல் அப்படின்னாக்க செரிமான மண்டலம். பொதுவாகவே செரிமான மண்டலத்துக்கு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் என்ன, ஜிஐ
ட்ராக்னு பேர். அது மொத்தத்துலேயும் பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பீரியட்ஸு, அதிகமான மாதவிடாய் போது மெனரோஜியா. மெனரோஜியா அப்படின்னு சொன்னாக்க அதிகமான மாதவிடாய். டிஸ்மெனோரியா அப்படின்னாக்க வலியுடன் கூடிய மாதவிடாய். மாதவிடாய் அதிகமாக போனாலும் இல்லை வலியோட போனாலும் சரி, ரெண்டுமே சேர்ந்து இருந்தாலும் சரி. என்ன நம்பர் பாயிண்ட்டு? ஆமாம். இந்த ஸ்டமக்கு 16, 17, 18லாம் மார்புகள் பற்றி பேசுகிறீங்க. 26, 25, 26லாம் வந்து வந்து மாதவிடாய் பற்றி பேசுகிறீங்க. எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு யார் கேட்குறா? யார் கேட்குறா? ஜென்ஸ் கேட்குறாங்க. வெரி குட், பாராட்டுக்கள். 27 இதோ வருகிறது ஆண்களுக்கான புள்ளி. விந்தணுக்கள் குறைபாடு, ஸ்பெர்மட்டோரியா. விந்து முந்துதல், ப்ரீமெச்சூர் இஜாகுலேஷன். நாக்டர்னல் எமிஷன், தூக்கத்தில் விந்து வெளிப்படுதல். பெண்களுக்கு பல புள்ளிகள் இருந்தால் ஆண்களுக்கு ஒரே புள்ளியில் பல தொல்லைகளையும் சேர்த்து நாங்கள் பார்க்குறோம். ஒரு கை பார்த்துறோம். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 28, சிஸ்டைட்டிஸ். சிஸ்டைட்டிஸ் என்னது? கருப்பை அழற்சி, கர்ப்பப்பை பிரச்சனை ஆயிடுச்சு, எடுத்துட வேண்டியது தான் அப்படின்வாங்க. எடுத்துட வேண்டியதான்றது ஈஸியாக சொல்லுவாங்க. ரிட்டென்ஷன் ஆஃப் யூரின். யூரின் வர மாதிரி இருக்கும், அப்பப்போ வரும், கொஞ்சம் கொஞ்சம் வந்துடும், நின்றுடும். அப்புறம் நெஃப்ரைட்டிஸ். அப்பா, நெஃப்ரைட்டிஸ்க்கே வந்து ஸ்டமக் பாயிண்டா? நெஃப்ரான்ஸ்னா என்னது? கிட்னியில் வந்து இருக்கக்கூடிய அணுக்களுக்கு பேர் என்னது? நெஃப்ரான்ஸ். நெஃப்ரைட்டிஸ்னா என்னது? அணுக்கள் அழற்சி. அப்போ கிட்னி ஃபெயிலியர். அப்பா, இதுக்கேவா? எங்கேருந்து ட்ராவல் பண்ணி எங்கே போயிடுவீங்க? அப்புறம் ஆர்ச்சைட்டிஸ், ORCHITIS, விதைப்பை அழற்சி. ஆண்களுக்கான விதைப்பை இருக்கு இல்லையா, அது மாதிரி வீங்கி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கும் பாயிண்ட் நம்பர் 28. 29, பீரியட்ஸு. வரும் ஆனால் வராது, வரும் வந்துட்டா நிற்காது, வரும் ஓவராக போகும், வராமையே போயிடும், அப்புறம் வலியோட போகும், வெள்ளப்படும். ஆண்களுக்கு எல்லாம் பிரச்சனை. எனக்கு வந்து விந்து வரமாட்டேங்குது, வந்துட்டாக்க நிற்க மாட்டேன், சீக்கிரமாக வந்து விந்து முந்திடுது, தூங்கினாலும் வருது. இப்படி ஆண் பெண் இருபாலாருக்குமான பொதுவான புள்ளி பாயிண்ட் நம்பர் 29. முப்பதுக்கான புள்ளி நம்ம வந்து ரொம்ப அப்டாமில், ரொம்ப லோயர் அப்டாமில் இருக்குது. மேலுக்கு மேல், ஃபீமேலுக்கு ஃபீமேல் தான் போட முடியும் அந்த பாயிண்ட். அது மாதிரி இப்போ லோயரில் இருக்குது, லோயர் பார்ட்டில் இருக்குது. இது வந்து பெண்களுக்கு பெண்மையின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஓவரிஸ், அதுதான் ரூட்டு, மெயினான இடம் ஓவரிஸு, சிலைப்பை. ஆண்களுக்கு விதைப்பை. ரெண்டுக்குமான பொதுவான பாயிண்ட் இது 30. இப்போ வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் கிட்னியை பற்றி பேசியாச்சு, ரீப்ரொடக்ஷனை பற்றி பேசிட்டோம். இவ்வளோதான் வந்து ஸ்டமக்கில் இருக்குதா, வேற ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்டாக்க இன்னும் இருக்குது. 31, லோயர் பார்ட்டில் பெராலிசிஸ் வந்துட்டாக்க, லோயர் பார்ட் ஆஃப் த பெராலிசிஸ், 2 காலும் வழங்கலை அப்படின்னாக்க 31. பா, எங்கே போகிறீங்க நீங்கள்? எங்கேயோ போகிறீங்க. ஸ்டமக்கு எவ்வளோ வேலை பார்க்குறீங்க பாருங்க. (32) ஹெமிப்ளேஜியா, HEMIPLEGIA. ஹெமிப்ளேஜியா பக்கவாதம்.
ஒரு கை ஒரு கால் வரல. 32. அப்புறம் ஆர்த்ரைட்டிஸ் ஆஃப் த நீ ஜாயிண்ட், முழங்கால் மூட்டு அழற்சி ஆயிடுச்சு, மூட்டுவாதம். போலியோ, இளம்பிள்ளை வாதம். 33க்கும் அதே சிம்டம் தான். 32 அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது, கொஞ்சம் கம்மியா இருக்கும். பெராலிசிஸ் ஆஃப் த லெக், அவ்வளவுதான், சிம்பிள். நீ ஜாயிண்ட் இப்போ என்ன போட்டு விடலாம் 33. பொதுவாக 33 உங்க புள்ளி நீங்க வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கணும். எப்படி இஷ்டத்துக்கு போடலாம். 34. 34ல வந்து இப்போ திடீர்னு பேதி, டயரியா. இந்த 34 என்ன பண்ணுதுன்னா, .1லேருந்து 33 வரைக்கும் இருக்கு இல்லையா, அந்த ரூட்லேயே வந்து கனெக்ட் ஆகுது. இங்கேருந்து என்னென்ன ப்ராப்ளம் சொன்னமோ எல்லாத்துக்கும் 34 யூஸ் ஆகும். ம் 34ல் போட்டாலே அது மூஞ்சிக்கே போயிடுது, கழுத்துக்கு போயிடுது, மார்புக்கு போயிடுது, வயிற்றுக்கு போயிடுது. அப்படின்னா எதுக்குங்க அங்கெல்லாம் கை வச்சு 34 போட்டு போயிடலாமே. அப்படி போடலாம் 34, அவ்வளோதான். 35. 35 முட்டிலே இருக்குது. முட்டிலே போட்டு முட்டிலே வந்து பார்த்தீங்களா, முட்டிலே ஊசி போடுற பாருங்கன்னு சொல்லி காமிக்கிற பாயிண்ட். நீ ஜாயிண்ட்டுக்கு உள்ள பெயினுக்கான பாயிண்ட் 35. அதே மாதிரி 35 கால் மெலிஞ்சிருக்குது, காலில் வந்து வீக்னஸாக இருக்குது. அதாவது நடந்தா எனக்கு வந்து கால் கூசுது, ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி, ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி இருக்குது கால்லாம், அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கெல்லாம் 35. ஆமாம். அதாவது கால் மெலிஞ்சிருந்து இருக்குது, கால் பலவீனமாக இருக்குது. நம்ம நேராக தான் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் கூட எனக்கு வந்து ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி தெரியுது, ஏன்னா நடந்தாக்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, வலி இல்லாமல் இருக்குது, ஆனால் வலியோடு இருக்குது. எதுவானாலும் சரி 35 போட வேண்டியதுதான். இந்த முட்டி கீழே ஏதாவது பிரச்சனைனாலும் 35 போட வேண்டியதுதான். முட்டி கீழே 35, ஈஸி, ஞாபகம் வச்சிரு. பாயிண்ட் நம்பர் 36. 36 பற்றி நான் என்னத்த சொல்கிறது. இந்த சோறு வாயில் போய் ஆசை வெளியே வர வரைக்கும் என்னென்ன கம்ப்ளைண்ட் உடம்புக்குள்ளே ஏற்படுதோ, இந்த தலைலாம் சுற்றுது, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது, கொமட்டுது, மார்பு வலிக்குது, கை கால் வலிக்குது, என் ஜீரணம் ஆவலையே, வாந்தி வருது, விக்கலாக இருக்குது, எனக்கு இடுப்பு வலிக்குது, முழங்கால் வலிக்குது, எனக்கு வந்து இப்படி இங்கெல்லாம் வாயு பிடிச்ச மாதிரி இருக்குது, எனக்கு ஜீரணமே ஆகலையே, ஆனால் வாந்தி வந்துட்டா பரவாயில்லையே, ஏப்பம் வந்துட்டா பரவாயில்லையே, ஏப்பம் வர மாட்டேங்குது, ஏப்பமாக வருது, எனக்கு கேஸ் லீஸ் ஆகிட்டே இருக்குது, கேஸ் வந்துட்டா பரவாயில்லையே, எனக்கு வந்து மோஷன் வர மாட்டேங்குது, வந்துட்டா பரவாயில்லையே, எனக்கு பேதி ஆகுது, பேதி நின்றுட்டா பரவாயில்லையே, எனக்கு வந்து இந்த மாதிரி என்னென்ன நினைக்கிறீங்களோ ஒட்டு மொத்தமாக அத்தனைக்கும் 36. 37. 37 வந்து போலியோ, லோயர் பார்ட்டில் வரக்கூடிய போலியோ. 36 இவ்வளோ இருக்கிறப்ப 37 என்ன பண்ண போகிறோம் நாங்கள் போட்டு என்னத்துக்கு அது, அந்த பாயிண்ட் ஒன்றும் கண்டுபிடிக்க வேணாம் எங்களுக்கு. என்ன 37 வந்து திடீர்னு எப்போ வயிற்ற வச்சு ஒரு வாட்டி மோஷன் போயிட்டாக்கா, ஒரு வாட்டி போனதுக்கு அடகு நீ வந்து அண்ணன் 37 போட்டு விட வேண்டியதான். ஒரே ஒரு வாட்டி தான் போச்சுங்க, அதுக்கப்புறம் போகல. அப்படியா, எதுக்கும் ஒரு நீங்கள் ஒரு 200 கொடுத்துருங்க, 37 போட்டு அனுப்பிச்சிருவோம். மறுபடியும் போலங்க சார். அப்பயே வந்தீங்க, நீங்கள் வந்துட்டீங்கல்ல, போடுங்க, ஊசியை போடுங்க, காசு கொடுத்துட்டு போதும். அது 37 யூஸ் பண்ணிக்கலாம்.
38. போலியோ திடீர்னு ஒரு தடவை பேதி ஆச்சுன்னா போட்டு விடலாம்னு சொன்னேன். ஆமாம், திடீர்னு ஏதாவது லேசான பிரச்சனைங்க வந்துட்டான்னு வச்சிங்களேன், அவனை சும்மா அனுப்ப முடியாதுல்ல, ஏதாவது கொடுத்து தான் அனுப்பணும். ஆமாம், 37க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். 38க்கு வந்து வயிறுலாம் அப்படியே ஃபுல்லாக கேஸ் வலிக்குதுன்னா 38 வலி நல்லா கேட்கும். அப்படியே எனக்கு திடீர்னு புசுன்னு வீங்கிச்சு. காலையில் என்ன சாப்பிட்டு பொங்கல் தான் சாப்பிட்டு முழுங்கிட்டேன் நான். அப்படியே முழுங்கிட்டிங்கன்னா 38 போட்டுற வேண்டியது. கேஸ்ட்ரிக் பெயின், அதாவது ஒரு மாதிரி அப்டாமல் பெயினாக இருக்குது. அப்புறம் லோயர் எக்ஸ்ட்ரீமிட்டியில் பெராலிசிஸ்னால் 38 எல்லாமே லைனாக போட்டுன்னே இருக்கலாம். அதை ஃபுல்லாக போட்டே போக வேண்டியதான். 39க்கும் அதே மாதிரி வந்து இது 35லேருந்தே நம்ம வந்து 34லேருந்தே லோயர் பார்ட்டில் வந்து இந்த மாதிரி பெராலிசிஸு, போலியோ, வீக்னஸ் ஆஃப் த லெக் மசில்ஸ் வீக்னஸ்ஸு, பெயினோடு இருக்கிறது, இல்லை வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறது, எல்லாமே லைனாக அந்த பாயிண்ட் எல்லாமே யூஸ் ஆகும். 40 முக்கியமான ஜங்ஷன் 40. இப்போ 39 வரைக்கும் அதே தான், காமன் தான் வருது. 37, 38, 39 ஒரே மாதிரி தான் இருக்கும். 40 ஒரு ஸ்பெசிஃபிக். 40ல் எக்ஸசிவ் ஸ்புட்டம், நிறைய சளி சேர்ந்து போயிருக்குது. அது வெளியே வந்துட்டா பரவாயில்ல, சில குழந்தைகள்லாம் சளி சேர்ந்து போச்சுன்னா ஃபிக்ஸ் வந்துடும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் கூட எந்த பாயிண்ட் யூஸ் ஆகுது நமக்கு? ST40 வெரி யூஸ்ஃபுல் பாயிண்ட். அது காஃப், இப்போ ரெஸ்பிரேட்டரியோட கனெக்ட் ஆகுது பாருங்க. 40ஆம் நம்பரு எங்கே கனெக்ட் ஆகுது? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகுது, செஸ்ட் ஏரியாக்குள்ளே போயிடுது. காஃபு, நிறைய தீவிரமாக சளி நிறைய இருக்குது, வரமாட்டது குழந்தைங்களுக்கு, வரமாட்டதுன்னு சொன்னால் 40 போட்டால் அப்படின்வாங்க. போட்டு முடிச்சுன்னு நம்ம மஞ்சள் தருவாங்க, கொஞ்சம் எட்ட வந்தோம் ஊசி போட்டு. அந்த மாதிரி 40 வந்து செஸ்ட் ஏரியாவில் ஒர்க் பண்ணுது. அப்புறம் மென்டல் டிஸார்டர் கூட சிசோஃப்ரீனியான்னு ஒரு நோய். SCHIZOPHRENIA, சிசோஃப்ரீனியா அப்படின்னா மனச்சிதைவு நோய். அப்புறம் எபிலெப்சி, வலிப்பு. ஹெமிப்ளீஜியா, பக்கவாதம். நம்னஸ் ஆஃப் லோயர் எக்ஸ்ட்ரீமிட்டி, இடுப்பு கீழே அப்படி மறுத்து போகிறது. யாராவது மறுத்து போகிறது இன்னும் கேட்க மாட்டேதுன்னு சொன்னாங்கன்னா ST40 கண்டுபிடிச்சி அழுத்தி பார்த்தா கேட்டுறோம், பார்க்கலாம். ஜெயிச்சிருந்து காட்டுங்க. 41லாம் வந்து பெராலிசிஸ் ஆஃப் த லோயர் லிம்ப், அது எல்லாமே ஒரே மாதிரி தான். ஃபுட் ட்ராப், கால் அப்படியே வந்து அந்த ஆங்கிள் கீழே அப்படி பெயினாக இருக்குது, ஆங்கிள்லாம் பெயினாக இருக்குதுன்னு சொன்னால் 41. ஏன்னா 41 ஆங்கிள் தான் இருக்குது. நீ ஜாயிண்ட்டுக்கு 35 போட்டோன்னா நம்ம அங்கே தானே இருக்குது. 41 ஆங்கிள் இருந்து ஆங்கிள் பெயின் கேட்காதா? நம்ம வீட்டில் இருக்க தொடப்ப நம்ம யூஸ் ஆகும்ல, அதே மாதிரி தான் 41. இவ்வளோதான் மேட்ரா சார், இது போய் இவ்வளோ பெரிய படிப்பு. இந்த 41 என்ன பண்ணுதுன்னா ரத்த குழாய்களோட கனெக்ட் ஆகுது. அப்போ அந்த காலில் ரத்த ஓட்டம் இல்லைன்னா 41 யூஸ் பண்ணிக்கலாம். பிளட் சர்க்குலேஷன், ஆங்கிளில் பிளட் சர்க்குலேஷன், ஃபுட்டில் பிளட் சர்க்குலேஷன் இல்லைன்னா 41 யூஸ் ஆகும். அந்த இடத்துல ஒரு ஆறாத ரணம் புண்ணுங்கன்னு இருந்தால் கூட 41. அல்சர், வெரிகோஸ் அல்சர் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளதுக்கும் 41 யூஸ் ஆகிடும். 41 ரொம்ப யூஸ்ஃபுல் பாயிண்ட். 42 வந்து எபிலெப்சி, வலிப்பு கேட்குது. பெராலிஸ் ஆஃப் த லோயர் லிம்ப், இந்த பெராலிஸ் ஆஃப் த லோயர் லிம்ப்ன்றது 35 கீழே எல்லாமே தான், 34 கீழே எல்லாமே தான். பெராலிசிஸ் ஆஃப் த லோயர் லிம்னா தெரியுமா? LIMB அப்படின்னாக்க கால் கை, அது 4க்கும். அப்பர் லிம், லோயர் லிம் 2 கால், சரிதானே? இப்போ லோயர் லிம்முக்கு அந்த 32 4 இருந்து எல்லாம் கண்டினியூஸ் பண்ணிட்டே இருக்குது. 42 சொல்லியாச்சா? 42, 43 போலியோ, சாரி போலியோ இல்லை, பாலி நியூரோபதி, நரம்பியல் மண்டலத்தில் வேலை செய்யுது. அது மட்டும் இல்லாமல் 43ல் ஒரு ஸ்பெசிஃபிக் மேட்டர் இருக்குது.
கால் வீங்கியிருந்தாலும் முகம் வீங்கியிருந்தாலும் அது வந்து ஃபேஷியல் அண்டு இல்லை பெடல் எடிமா. வீக்கங்கள் இருந்தாக்க 43 யூஸ் ஆகுது. முகம் வீங்கியிருந்தா 43 போட யூஸ் ஆகிடுது குறைஞ்சது. கால் வீங்கியிருந்தாலும் 43. கால் வீங்கிருக்கு மூஞ்சி எங்கே பாயிண்ட் போடுறது, எதை போடுறது, முதல்ல காலுக்கு போகிறதா மூஞ்சி போகிறதா அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒன்று பாட்டாலே 2 வீங்க குறைஞ்சி போகுது. 43. 43 அதுக்கே மாதிரி தொண்டைக்கு போகுது. டான்சிலிட்டிஸ், டான்சில்ஸுக்கு உள்ள வீக்கா அலர்ச்சியை சரி பண்ணுது. 44. 44 வந்து இடுப்பு கீழே உள்ள எல்லா வலிகளும் கேட்கும். 44. அது மட்டும் இல்லாமல் தலைவலி கேட்கும், பல்வலி கேட்கும், முகவலி கேட்கும், எல்லா வலிகளுக்கும் 44 கேட்குது பாருங்க. 45. 45 காய்ச்சல் கேட்கும். ஃபெப்ரைல் கண்டிஷன்ஸு. ஃபெப்ரைல், FEBRILE அப்படின்னா ஃபெப்ரைல்னா ஃபீவர் கனெக்டட் மேட்ரு. 45 வலிப்பு, எபிலெப்சி. 45 இன்னொன்று இருக்குது, ட்ரீம் டிஸ்டர்ப்டு ஸ்லீப். தூக்கம் கனவு வந்து நான் கலைஞ்சு போகுது, கனவுகளை காணாமல் போக புள்ளி 45. அப்புறம் ஹை டெம்பரேச்சர் ரொம்ப வந்து பாருங்க, நேற்றுலாம் வந்து காலையில் ஒரு விருந்து, மதியானம் விருந்து, நைட்டு ஒரு விருந்து. விருந்தா சாப்பிட்டு முடிச்சு ஜுரம் வந்துட்டு படுத்துருக்கிறான் பாருங்க. 45 போடுங்க, டெம்பரேச்சர் கம்மி பண்ணிடும். கோமாவில் கூட 45 கேட்குது. அது கோமா கூடயா? ஆண் வாயை பிறந்தனே பப் சொல்ல போயிடும் பாருங்க. 45 முடியுது. 2 மினிட்ஸ் நீங்கள் பிரேக் எடுத்துங்க. 2 மினிட்ஸ் பொறுத்து இதோட ஸ்பெஷல் இண்டிகேஷன் சொல்கிறேன் ஸ்டமக்குடைய. 2 மினிட்ஸில் ரிட்டர்ன் வரேன். இந்த ஸ்பெஷல் இண்டிகேஷன்ஸ் படுத்து எழுதணும் ஸ்டமக்கில். இல்லை கவனிங்க, அப்சர்வ் பண்ணுங்க முதல்ல.
ஸ்பெஷல் இண்டிகேஷனில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸ்டமக் 8 வந்து தொப்புள், அதில் நீட்லிங் பண்ணக்கூடாது. ஸ்டமக் 9 வந்து பிகினர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி 17 நிப்பிள் பாயிண்ட், அதில் கூட வந்து நீட்லிங் பண்ணுறது வந்து அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது வரைக்கும் வந்து ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணுறதுக்கான பாயிண்ட் வந்து இது வரைக்கும் 24 வரைக்கும் வரல. 25 இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ST 25 நீடில் பண்ணக்கூடாது. ஏன்னா 8ன்றது வந்து தொப்புள், 17ன்றது நிப்பிள். ரெண்டுலேயுமே நீட்லிங் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. அதெல்லாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் யோசிக்கலாம் அதை பற்றி. 9 வந்து பிகினர்ஸ் பண்ணக்கூடாது. சரி, இப்போ 25 இது என்னது? மியூ பாயிண்ட் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன். பாயிண்ட் வந்து யாருடைய பாயிண்ட்? இது ஸ்டமக்குடைய பாயிண்ட். ஆனா எதுக்கான மியூ பாயிண்ட்? லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கான மியூ பாயிண்ட். மியூனா ஃப்ரண்ட் அலாம், பக்கத்துல பிராக்கெட்ல ஃப்ரண்ட் அலாம்னு எழுதிருங்க. ST 25 மியூ பாயிண்ட் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன், ஃப்ரண்ட் அலாம் பாயிண்ட். ST 34 25க்கு அப்புறம் எங்க வருது? 34க்கு வரும். ST 34 கிளெஃப்ட் பாயிண்ட் ஆஃப் ஸ்டமக். கிளெஃப்ட் என்னது? அக்யூட் கண்டிஷன்ஸ். "36 எர்த் பாயிண்ட் ஆஃப் ஸ்டமக் சேனல், ஸ்டமக் மெரிடியன்." அப்படின்னா ஹொராரி பாயிண்ட். அப்புறம் டிஸ்டல் பாயிண்ட் ஆஃப் அப்பர் அப்டாமன். ஹோமியோஸ்டேட்டிஸ் பாயிண்ட், சமநிலைப்படுத்தக்கூடிய புள்ளி. இம்யூன் என்ஹான்சிங் பாயிண்ட், நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய புள்ளி. ST 40 லோ கனெக்டிங் பாயிண்ட். 41 ஃபயர் பாயிண்ட். 42 சோர்ஸ் பாயிண்ட். 43 வுட் பாயிண்ட்.
44 water point, 45 metal point, as well as Jingwell point. Jingwell. There is sound. ஸ்டமக் சேனல் முடிஞ்சிடுது. அங்கேருந்து நம்ம ட்ராவல் எங்கே போகிறோம்னா ஸ்ப்ளீன். ஸ்ப்ளீன் 1 வந்து கால் கட்டவலனுடைய மீடியல் சைடில் உள்பக்கம் வந்து நகக்கண்ணிலேருந்து ஆரம்பிக்குது. உங்களுடைய வாட்ஸ்அப்பில் அந்த சேனலில் எப்படி ட்ராவல் பண்ணுதுன்றதை அமைச்சிருக்கோம் பாருங்கள் வீடியோ. ஸ்ப்ளீன் 1 ஒரு கட்டேவரில் ஃபுல்லாக வெட்டி எடுத்தால் எந்த அளவுக்கு வெட்டி எடுப்போமோ அந்த இடத்துக்கு தாண்டி அந்த இடத்துல ஒரு சைடில் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும், ப்ராமினன்ஸ் ஏரியா. அந்த மேட்டுக்கு முன்பக்கமாக இருக்கிறது வந்து SP2. மேடு ஏறி இறங்கினா SP3. SP3லேருந்து ஒரு ஜோன் தள்ளி போனால் SP4. அந்த மீடியல் மெலோலியஸ் கால் உள்பக்க கணுக்காலுக்கு மேலே ஏறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பள்ளம் வந்து SP5. கணுக்கால இருந்து 4 விரல் குறுக்கில் 3 ஜோன் மேலே போனால் SP6. SP6லேருந்து 3 ஜோன் மேலே போனால் SP7.
வந்து நீ ஜாயிண்ட்டுக்கு உள்பக்கமாக இருக்கிற டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய SP9, அங்கேருந்து 3 ஜோன் கீழே வந்தோம்னா SP8. நைனுக்கு அப்புறம் கீழே வரணும். இப்போ பாப்பா எங்க கூட்ட சொல்லு, கூட்ட சொல்லு. ஏம்பா பாப்பா பக்கமா வீடியோ திருப்பு. கேமரா திருப்பு. வாங்க வாங்க நிற்பாங்க, சொன்னா நிற்பாங்க. 2 பேர் 3 பேர் இருக்காங்கல்ல. கேமரா அப்படி திருப்பி பார்க்கலாம். மட்டுமா எங்க அவரு கூப்பிடு. அப்படியா, நிக்கிறீங்க. திருப்பா கேமரா திருப்பு. கேபினை மார்க்கர் எடுத்துலாமா? மார்க்கர் இருக்கப்பா, மார்க்கர் எடு. இன்னும் கிட்ட வை, எப்படி வருது இல்லை கிட்ட வர சொல்லுங்க. இப்படி சரி, இந்த ஃபோனை கொடுத்துரு. இப்படி இதுதான் வந்து SP1. SP1 இந்த காலம் தெரியுது அதிகமா. SP1 இந்த சைடில் வந்தோம்னா இந்த மேடு ஏற போகிறதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து SP2. மேடு ஏறி இறங்கினா SP3. உங்கள் கேமராவில் பாருங்க, நல்லா தெரியுதான்னு பாருங்க. உங்கள் வீடியோவில் பாருங்க. இங்கேருந்து ஒரு ஜோன் மேலே போனால் SP4. இங்கேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணுறோம். இந்த மேடு இதுதான் மீடியல் மெலோலியஸ். இந்த டிப்பு இது கீழே உள்ள பள்ளம் SP5. அப்படி பார்த்துக்கு இந்த மீடியம் மெலோலியஸ் இருந்து 4 வரல மேலே வச்சா இங்கே வரக்கூடியது SP6. இங்கேருந்து மேலே ஒரு 3 ஜோன் மேலே வந்தால் SP7. இந்த முழங்காலுடைய சைடில் உள்ள டிப்ரெஷனில் தான் SP9. கீழே உனக்கா இந்த இடத்துல இந்த டிப்ரெஷன் SP9. இதுலேருந்து 3 ஜோன் டவுன் வந்துச்சுனாக்கா SP8. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. இந்த கால் கட்டைவரலுடைய நகைக்கண்ணிலேருந்து உள்ளேருந்து வெளியே வருது பார்த்தீங்களா, மீடியல் சைடு. இது ஏதோ மீடியல்னா உள்பக்கம், லேட்டரல்னா வெளிப்பக்கம். இது காலுக்கு வெளிப்பக்கம், இது உள்பக்கம். இந்த இடத்துல நகை உள்ளேருந்து முளைச்சிட்டு வருது பார்த்தீங்களா, இந்த இடம் ரூட் ஆஃப் த நெயில். இந்த இடத்துல இருக்கிறது வந்து SP1. சைடில் அப்படி கை வச்சுட்டே போனோம்னாக்க இந்த மேடு ஒன்று வரும், அந்த ப்ரொஜெக்ஷன் ப்ராமினன்ஸ் ஏரியா. இந்த போன், இந்த போனுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து SP2. இந்த போனுக்கு தாண்டி ஏறி இறங்கணும்னா SP3. SP3லேருந்து ஒரு ஜோன் SP4. அப்புறம் இங்கேருந்து அப்படியே கை வச்சு போனோம்னா இந்த உள்பக்க கணுக்காலுக்கு மேலே ஏறதுக்கு முன்னாடி உள்ள பள்ளம் வந்து SP5. இந்த கணுக்காலுடைய டிப்பு உச்சி எடுக்கணும், பீக் ஏரியா. பீக் ஏரியா வந்து
4 வரல வச்சோம்னா SP6, அதுலேருந்து ஒரு 4 வரல வச்சோம்னா 3 ஜோன் SP7. அப்புறம் SP8 கண்டுபிடிக்க வேணாம், SP9க்கு போயிடலாம். முழங்காலுடைய சைடில் இந்த பள்ளம், இந்த எலும்பு கீழே உள்ள பள்ளம் தான் SP9. SP9லேருந்து 3 ஜோன் கீழே வரணுதா SP8. அதுக்கப்புறம் வந்து SP10ன்றது முழங்கால கையை வச்சு உட்கார வச்சுட்டு இப்படி வச்சுட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல வருது SP10. 10 வரைக்கும் முக்கியமான புள்ளி. 11லாம் சொல்கிறேன், நீ புக்கில் அப்புறம் பார்த்துக்கலாம். லைவாக வரும்போது மிச்சம் பார்த்துக்கலாம் நம்ம. தேங்க்யூ. இப்போ SP1லேருந்து 9 வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டோம், 10ம் பார்த்துட்டோம். அதாவது SP1 நகைக்கண்லேருந்து ஆரம்பிச்சு முளைச்சி வெளியே வர இடத்துல மீடியல் சைடு SP1. அந்த சைடில் வந்து அந்த எலும்புக்கு முன்னாடி வந்து SP2 ஏறி இறங்கினா 3. அதுக்கப்புறம் அங்கேருந்து 3 தானே, அங்கேருந்து ஒரு ஜூன் தள்ளி போனால் SP4. கணுக்காலுக்கு முன்னாடி உள்ள பள்ளம் வந்து SP5. கணுக்கால் உச்சியிலேருந்து 4 வரல மேலே வச்சோம்னா அதாவது 3 ஜோன் மேலே வந்தால் SP6. அங்கேருந்து 3 ஜோன் மேலே வந்தால் SP7. அதுக்கப்புறம் SP9 கண்டுபிடிக்கணும். முழங்கால் சைடில் உள்ள டிப்ரெஷன், அந்த எலும்பு சைடில் உள்ள எலும்பு எங்கே முடியுதோ அந்த பள்ளம் சதைப்பகுதி, அது SP9. அதுன்னு 3 ஜோன் மறுபடியும் கீழே வந்தோம்னா SP8. அதுக்கப்புறம் மேல் பக்கமாக அந்த பட்டெல்லா எலும்பினுடைய மேல் பக்க பள்ளத்துலேருந்து 2 ஜோன் அளக்கணும். அளந்துக்கு போகும்போது வரக்கூடிய இடம் தான் SP10. 10 வரைக்கும் முக்கியம் எப்போவுமே. 11 வந்து இடம் மட்டும் பார்த்து வச்சுக்கலாம். 11லேருந்து அதுக்கு ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ட் ஒன்றும் கிடையாது. அந்த SP10லேருந்து 6 ஜோன் மேலே வந்தால் SP11. SP12 வந்து இந்த லோயர் அப்டாமனில் வந்து நம்ம வந்து இனப்பெருக்க உறுப்புகள் சைடில் வரணும். 12 and 13. ஆனால் 12 and 13 வந்து நீங்கள் வந்து கூகுள்லேயே பார்த்துக்கணும் நீங்கள். அடுத்தது வந்து SP15. 14 சொல்லணும் நான். 12, 13 அது இப்போ நான் சொல்லலை, வேணாம் விட்டாச்சு. நான் ஜென்ரல் ஏரியாவுக்குள்ள இருக்குது. SP15 பற்றி பேசியிருக்கிறோம். இப்போ SP15 எங்கே இருக்குன்னா, தொப்புள் இருக்கு இல்லையா, தொப்புள்லேருந்து 2 சைடில் வந்தோம்னா 2 இன்ச்சு சைடில் வந்தால் என்னது ST25 சொன்னோம். அது இன்னும் 2 இன்ச் தள்ளி வரணும். 4 ஜோன் 2 + 2 வந்தாக்க ஸ்ப்ளீன் 15. இந்த ஸ்ப்ளீன் 15 கண்டுபிடிச்சாச்சு. தொப்புளுக்கு நேராக சைடில் வருது 4 ஜோன். இதுலேருந்து 1.3 1.5னா தான் 1.5 ஜோன் இல்லையா. 1.5 ஜோன் இப்படி. இதில் 1.3 1.5 அளந்துட்டு ஒரு 0.2 கொஞ்சம் மேலே தள்ளி வச்சோம்னா 1.3 1.3 ஜோன் மேலே கீழே இருக்கிறது வந்து ஸ்ப்ளீன் 14. தொப்புளுக்கு நேராக 4 ஜோன் சைடில் வர்றது SP15. SP15 வந்து 1.3 கீழே வந்துச்சுன்னு சொன்னால் SP14. 12, 13 நம்ம இப்போதைக்கு மறந்துடலாம். அதே மாதிரி SP15 கண்டுபிடிச்சோம்ல, தொப்புலேருந்து 4 இன்ச் சைடில், அதுலேருந்து அகைன் அதே ஸ்ட்ரெயிட் லைனில் 3 ஜோன் மேலே வந்தால் SP16. SP14 3 மேலே 16. 17 ஆமாம்.
அடுத்தது SP18 எங்க இருக்குன்னா நிப்பிள் இருக்கு இல்லையா, நிப்பிள்ல இருந்து மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்னா 2 ஜோன் வெளிப்பக்கமா வரணும். வந்தால் SP18 அது. இப்போ வந்து SP15 சொல்லியாச்சு, 16 சொல்லியாச்சு, 17 சொல்லலை இன்னும். இப்போ நான் 18 பற்றி பேசிட்டு இருக்கிறேன். 18 அளந்துட்டு 17 வரலாம். இப்போ வந்து 18 எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் நிப்பிள் பாயிண்ட் வந்து ஸ்டமக் 17. ஸ்டமக் 17லேருந்து 2 ஜோன் வெளியே வரணும். 2 ஜோன் வெளியே வந்தாக்க என்னது SP18. அதுலேருந்து ஒரு ஜோன் கீழே வந்தாக்க SP17. எப்பவுமே இந்த மாதிரி லொக்கேஷன் வந்து நம்ம எங்கே வந்து ஜங்ஷன் இருக்கோ அதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிட்டு அங்கேருந்து மறுபடியும் எப்படி ட்ராவல் பண்ணுன்றது பார்த்தா ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. எயிட்டீன் வந்து நிப்புல இருந்து 2 ஜோன் வெளியே வரணும். அதுல இருந்து ஒரு ஜோன் கீழே இறங்கினா 17. இப்போ 18 கண்டுபிடிச்சாச்சு இல்லையா, 18ல இருந்து அப்படியே மேலே போனோம். இப்போ ஒரு ஜோன் மேலே போனா 19. 18ல இருந்து 2 ஜோன் மேலே போனா 20. இப்போ தொப்புல இருந்து நம்ம இது அக்குல இருந்து 3 ஜோன் ப்ளஸ் 3 ஜோன் அளக்கணும். 6 ஜோன் கீழே வரணும். 21. அப்புறம் இன்னொரு மெத்தட் எப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஸ்டமக் 18 கண்டுபிடிச்சோம்ல, அதுலேருந்து இந்த சைடுக்கு வரணும். இந்த சைடு அக்களுக்கு நேர்கோட்டில் வரணும். இங்கேருந்து மறுபடியும் 2 ஜோன் கீழே இறங்கணும். அப்போ அதை விட ஈஸி 3 + 3 இறங்கணும். SP21. SP1 மென்ஸ்ட்ருவல் டிசார்டர். SP1 வந்து மென்சஸ் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் SP1 யூஸ் ஆகும். அப்புறம் இன்சோம்னியா. INSOMNIA. இன்சோம்னியா தூக்கமின்மை. SP2 SP2 இந்த நீர்ச்சத்து. ஹைப்போஹைட்ரோசிஸ், ஹைப்பர் ஹைட்ரோசிஸ். உடம்புல தண்ணி ஏறிட்டாலும் சரி இறங்கினாலும் சரி SP2. அப்புறம் கவுட்னு ஒரு டிசீஸ் இருக்கு, GOUT, கவுட்டு. ஆர்த்ரைட்டிஸ் சொல்கிறோம் இல்லையா,
ஆமாம், அந்த மூட்டு அழற்சிக்கு வந்து 3 விதமான மூட்டு அழற்சி இருக்குது. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸு, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸு, அப்புறம் கவுட்டுன்னு பேர். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொன்னாக்க என்னது? ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்னது? ஆர்த்ரைட்டிஸ் சாதாரணமாக எல்லார்ட்டையும் பேசுகிற வார்த்தைகள் தானே ஆர்த்ரைட்டிஸ்னா. மூட்டு அழற்சி அப்படின்னாக்கா என்னது? ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொன்னால் கை கால் முடக்குவாதம் போடுறது இல்லையா? அதான் முடக்குவாதம். கை ஃபங்க்ஷன் ஆகலை, விரல்லாம் மடிச்சிக்கிச்சு, காலெல்லாம் மடிச்சிக்கிச்சு அப்படின்ட்டு. ஒரு பக்கமே செயல்படனா பக்கவாதம், அது வேற. இது எலும்புகள் மட்டுமே செயல்படல அப்படின்னா அது வந்து என்னது? பக்க ஆர்த்ரைட்டிஸு. ஆமாம், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொன்னாக்க எல்லா ஜாயின்ஸ்லேயும் வந்து பலவீனங்கள், ஸ்டிஃப்னஸ்ஸு, பெயின், அது வந்து இயல்பான தன்மையிலிருந்து மாற்றம் அடைஞ்சிருது. அதே மாதிரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்றது வந்து ஏஜ் ஓல்டு பர்சன்ஸுக்கு வரக்கூடிய மூட்டுவாதம். கவுட் அப்படின்றது வந்து கால் கட்ட விரலில் தான் ஆரம்பிக்கும் அந்த கவுட்டுன்ற நோய். அது என்னன்னா இதே எலும்புகளோட பலவீனம் தான் அது. அது எதோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க ஹார்மோனல் இம்பேலன்ஸால வருது. இதுக்கெல்லாம் SP2 யூஸ் ஆகுது. இதுக்கு வயிறு வந்து இப்போ பெருசாகி தொங்குற மாதிரி இருக்குன்னா SP1 கேட்கும், 2 கேட்கும். SP3 இந்த அப்டாமினல் டிஸ்டென்ஷன் இருக்க விஷயம். அப்டாமினல் டிஸ்டென்ஷன் அப்படின்னா வயிறு பெருசு அப்படி தொங்கிட்டு இருக்குது, பெருசாக இருக்குது அப்படின்னா SP1, 2, 3 அது லைனாக எல்லாமே கேட்கும், எல்லா பாயிண்ட்ஸும் கேட்கும். இது காமன் தான். இது வேறு ஸ்பெசிஃபிக் இண்டிகேஷன் மட்டும் தான் சொல்கிறாங்க, நோட் பண்ணிக்குவீங்க. SP3 வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அதாவது ஒரு டயரியா, வாமிட்டிங், கான்ஸ்டிபேஷன். இப்படி போனாலும் சரி, அப்படி போனாலும் சரி, போகட்டும் சரி. SP3. SP4 இந்த SP3 சொன்னாங்க கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் சரி, மென்சுவலில் வரக்கூடிய பெயின்ஃபுல் மென்சஸ் இருக்குல்ல, டிஸ்மெனோரியா, அதுக்கும் SP4 கேட்கும். SP5 SP5 வந்து ஆர்த்ரைட்டிஸில் கேட்கும். ஸ்ப்ரெயின், சுளுக்குல்ல, அதில் கேட்கும். அப்புறம் கல்கேனியஸ் பர், அதாவது குதிகால் வலி கேட்கும். கேஸ்ட்ரிக் கேட்கும், வாமிட்டிங் கேட்கும், டயரியா கேட்கும், கை காலில் ஸ்வெல்லிங் இருந்தால் கேட்கும், ப்ளீடிங், ஹெமராய்ட்ஸு, இதுக்கு எல்லாமே SP5 நல்லா ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் SP6. ம் SP6 போட்டிங்கன்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிசார்டர்ஸ். மவுத் டு ஆனஸில் எங்கே இருந்தாலும் SP6 கேட்குது. அப்புறம் ஜெனிட்டோ யூரினரி டிசார்டர்ஸ், அது யூரினரி ப்ராப்ளம், கிட்னியாக இருந்தாலும் சரி, ஜெனிட்டல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, மேல் ஃபீமேலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவன் என்னென்ன இருக்குதோ, என்னென்ன இருக்குன்னு தெரியல. மேலுக்கு மேல் ப்ராப்ளம், ஃபீமேலுக்கு ஃபீமேல் ப்ராப்ளம் தெரியும் இல்லையா? அதுக்காக இருந்தாலும் சரி, பெராலிசிஸு, இடுப்பு கீழே பெராலிசிஸு, ஆல் டைப் ஆஃப் அலர்ஜிஸு,
அர்டிகேரியா, URTICARIA, அர்டிகேரியானா அரிப்பு. கர்ப்பப்பைக்கு, ஆண் உறுப்புக்கு, பெண் உறுப்புக்கு, அப்புறம் சினைப்பைக்கு, அப்புறம் ஆண்கள் டெஸ்டிஸ்க்கு, ப்ராஸ்டேட் கிளாண்டுக்கு. இன்னும் என்னென்ன இருக்குதோ எல்லாத்துக்கும் SP6. SP7 நம்னஸ், காலில் வந்து நம்னஸ்க்கு SP7 கேட்கும். அப்புறம் யூட்டரின் ப்ரொலாப்ஸு. அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. SP8 திடீர்னு வயிற்று வலிக்குது, திடீர்னு பேதி ஆகுது, ஜுரம் வருது, சாரி பேதி, வாந்தி, சீதை பேதி ஆகுது. அப்புறம் பீரியட்ஸில் அந்த மாதிரி வந்து ரொம்ப வலி இருந்தாலும் SP8 கேட்குது. SP9 எலிஃபென்டையாசிஸ், யானைக்கால் நோய். அப்புறம் எடிமா, வீக்கங்கள். எனுரெசிஸ், ENURESIS, எனுரெசிஸ். தூக்கத்தில் யூரின் போகிறது. அப்புறம் நாக்டர்னல் எமிஷன், NOCTURNAL, நாக்டர்னல் எமிஷன், EMISSION, எமிஷன், தூக்கத்தில் விந்து வெளிப்படுதல். அப்புறம் இர்ரெகுலர் மென்சஸ், ஒரு மாதம் வந்து நல்லா படுது, ஒரு மாதம் நல்லா பட மாட்டேங்குது, சில நேரத்தில் பெயினாக இருக்குது, சில நேரம் பெயினாக இருக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி இடுப்பு வலிக்குது, வயிற்று வலிக்குது, வாந்தி வர மாதிரி இருக்குது, மயக்கமாக இருக்குது, அப்புறம் சரி பார்த்து நல்லா தான் இருக்குது. இந்த மாதம் டாக்டர் வந்து வர சொல்லியிருப்பார், நல்லா தான் இருக்குதுன்னு போகாம விட்டேன், இப்போ பார்த்தா ரொம்ப ஓவராகி போச்சு, இப்போ போன டாக்டர் திட்டுவார் அப்படின்ற மாதிரி இடத்துல இந்த பாயிண்ட்லாம் கேட்கும். SP10 இது வந்து SP10 2 விஷயங்கள் நல்லா கேட்கும். SP10ல் ஒரு கிளினிக் பேர் வச்சுருப்பாங்க, ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி கிளினிக் வச்சுருப்பாங்க. அலர்ஜினா ஸ்கின்ல வரக்கூடிய அலர்ஜியாக இருந்தாலும் சரி, இல்லை மூச்சு திணறலாக இருந்தாலும் சரி. அப்போ லங்ஸ் அண்டு ஸ்கின்னு, லங்ஸ் ஸ்கின் ஒன்று தான் நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு SP10 யூஸ் ஆகும். ஆமாம், ஸ்கின் ப்ராப்ளம்ஸு, அலர்ஜி கண்டிஷன்ஸு, ஸ்கின் ப்ராப்ளம்ஸு, ஆஸ்துமா, லங் ப்ராப்ளம்ஸு. ஓகேயா? இப்போ பீரியட்ஸ் இல்லாமல் திடீர்னு வந்து பிளட்டு போயிட்டுருக்கும், பிளட் ப்ளீடிங் ஆகிடும் லேடிஸ். அவங்களுக்கு வந்து பீரியட் இல்லாத டைமில் கூட ப்ளீடிங் ஆகிடுச்சுன்னா கூட SP10 கேட்கும். SP11 irregular menses, எனுரெசிஸ், இதெல்லாம் காமன் தான். அதாவது யூரின் ப்ராப்ளம் இல்லைனாக்கா பென்சஸ் ப்ராப்ளம். SP12 ஓவர் மென்சஸ் போகிறது. அப்புறம் வேற விதைகள், ஆண்களுக்கு விதைகள் வீங்கி வலிக்கிறது, SP12. ஆர்ச்சைட்டிஸ், அப்புறம் ஹெர்னியா, குடல் இறங்கி இருக்கிறது, இதெல்லாம் வந்து SP12. SP13 அப்பெண்டிசைட்டிஸ், அப்பெண்டிஸ் வெளியே வந்துச்சு எனக்கு. அப்புறம் அப்டாமன் வயிற்று வலிக்குது, மேல் வயிறு வலிக்குது, கீழ் வயிறு வலிக்குது.
அப்புறம் தொப்புள் சுற்றி வலிக்குது, அம்பிளிக்கல் பெயின். அம்பிளிக்கல் ஏரியானா தொப்புள். அப்புறம் கான்ஸ்டிபேஷன். இதெல்லாம் 13. 14லையும் வந்து பேரா அம்பிளிக்கல் பெயின், கொஞ்சம் பாதி தொப்புள் வலி. தொப்புளோட சேர்ந்து வயிற்று வலி. அதுக்கப்புறம் வந்து டயரியா. 15. இந்த 15ல் டயரியா, கான்ஸ்டிபேஷன், அப்டாமன் பெயின். ஆமாம். 16 அப்டாமன் பெயின், கான்ஸ்டிபேஷன், டிசென்ட்ரி. 16. 15 டயரியா முடிஞ்சிச்சு. ஆமாம். 16 எல்லாமே அப்டாமன் பெயின் போட்டுக்க வேண்டியது. அப்டாமன் பெயின் அதாவது வயிற்று வலி, அடி வயிற்று வலிக்குன்னா இதெல்லாம் நல்லா கேட்கும். அது டிசென்ட்ரி இல்லை மலச்சிக்கலாக இருக்கும், இல்லை இப்போ சீதபேதி ஆகும். டைரியானா சாதாரண பேதி, டிசென்ட்ரினா சீதபேதி. சரிதானா? SP 17. 17 ஸ்பெசிஃபிக் செஸ்ட் ஏரியா பெயின் தான் SP 17 போடலாம். 18. SP 18 டெஃபிஷியன்ட் லாக்டேஷன், குழந்தைக்கு பால் பத்தலைன்னா கேட்கும். டெஃபிஷியன்ட் லாக்டேஷன். காஃப், விழாவெல்லாம் வலிக்குது. 19 அந்த விழா வலி, மார்பு வலி. 19. 20 காஃபு, விழா வலி. 21 விழா வலி தான். இப்படி 21 வரைக்கும் விழாவரியா பார்த்துட்டோம். ஆமா. புகழனைத்தும் படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல இறைவன் ஒருவனுக்கு என்றென்றும் உரித்தாகும். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், தீர்ப்பு நாளின் அதிபதி. அத்தகைய மகத்துவம் மிகுந்த இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. அது வழி தவறிய வழியுமல்ல, உன்னுடைய கோபத்திற்கான வழியுமல்ல. இந்த கல்வியை நீ யார் மூலமாக எங்களுக்கு அளித்திருக்கின்றாயோ அவரெல்லாம் எத்தகையோர் என்ற போதிலும் கூட வாழ்ந்து மறைந்தவர்களால் அவருக்கு நீ மறுமையின் வெற்றியை தர வேண்டும். வாழக்கூடியவர்களால் அவருக்கு இம்மை மறுமையினும் இருவேறு உலகங்களிலும் வெற்றியை தந்து அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பு நிறைவு செய்யப்படுகிறது. நன்றி அன்புக்குரியவர்களே.